வணக்கம், வணக்கம் எல்லாருக்கும். ஹாப்பி வணக்கம் வணக்கம் சார். ஜாயினிங் முத்துக்குமரன் ஆர்மி அண்ட் ப்ரவுட் முத்துக்குமரன் ஃபேன். எனக்கு ஆக்சுவலாக வந்து அப்துல் ஆர் விஜய் நிறைய பேர் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து தனிப்பட்ட முறையில் பாலாஜி, பொன்னி, இன்னும் நிறைய பேர் சொல்லலாம், சேனா, சாரு ஸ்பெஷலி எல்லாரும் ஒரு மாதிரி அந்த கான்வர்சேஷனோட டெப்த்து என்னென்னு தெரியறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு கிளாரிட்டி தெரியறதுக்கு முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் ஃபோரமில் உங்களோட அன்பு, சப்போர்ட் அண்ட் அவுட் ஆஃப் த வேல சில கமெண்ட்ஸ் அண்ட் சில தனிப்பட்ட முறையில் சேட்ஸ் இது எல்லாமே வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எனக்கு அது மூலம் அந்த ஸ்பேஸ் கிடைக்கல. ஸோ இந்த ஸ்பேஸை அந்த ஸ்பேஸாக நினச்சி சொல்லலான்ட்டு. அண்ட் செகண்ட்லி 2-3 விஷயத்த இந்த ஸ்பேஸை எனக்கான ஸ்பேஸ் அப்படின்றத விட இது நம்ம ஸ்பேஸ்ன்ற திமிரு நம்பிக்கையோட பேசலாம். ஏன்னா இங்கே என்னை மியூட்டு போடவோ என்னை பேச்சை நிறுத்தவோ இல்லை நான் பேசுறத கேட்கறத பிடிக்கலன்னு சொல்லி அதை நிறுத்தி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் என்னை கேட்க வைக்கவோ வழி இல்லை. ஏன்னா நான் என்னைக்குமே எந்த ஸ்பேஸ்லயும் தரம் தாழ்ந்தோ இல்லை என் தரத்தை குறைச்சி அடுத்தவங்க தரத்தை அசிங்கப்படுத்தியோ பேசினதில்லை. அப்படி இருக்கும் பொழுது போற இடத்துலலாம் கேட்குற ஆள் நான் இல்லை. நான் பேசுற இடம் எனக்கான இடம் அப்படின்றத தாண்டி நமக்கான இடமான்றதை மட்டும்தான் பார்ப்பேன். இது நம்ம இடம்ன்ற நம்பிக்கையோட 2-3 பதிவை நான் இதில் சான்ஸ் எடுத்து ஸ்பேஸ் எடுத்து பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாக நம்ம டாக்ல எப்பவுமே வந்து ஒரு விஷயம் வந்து செயலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த ஆள் வந்து பேசினா அதில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும், இல்லை இந்த ஆள் வந்து வேணும்னே கழகத்தை ஏற்படுறதுக்காக பேசுறாரு, இல்லை உள்ள விளையாட சொன்னா வெளியில வந்து விளையாண்டுட்டு இருக்காரு, அது இதெல்லாம் விமர்சனம். இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஏன்னா அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட கருத்து. ஆனா ஒரு பொதுவான கருத்து ஒன்று இருக்கு. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் விளையாண்டுட்டு இருந்த நேரத்தில் ஜோ பிரதர், சனம் சிஸ்டர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவுட் ஆஃப் த கேர் அண்ட் கன்சர்னை சப்போர்ட் பண்ணலாம். அவங்க ரிவ்யூவை ஜென்யூனாகவும் அவங்களோட கன்சர்ன் எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு என் மேல இருக்கிற மரியாதை ஒரு பக்கமா இருந்தாலும் அந்த கேமை ஒரு ப்ராப்பரா ரிவ்யூன்னு ஒன்று பண்றாங்க. அதன் அடிப்படையில் தப்பாகவும் கரெக்டாகவும் சொல்லி விமர்சனம் பண்றாங்க. பல இடத்துல இவங்க கரெக்டா பண்றது பல பேருக்கு தப்பா இருக்கலாம், இவங்க தப்பா பண்றது பல பேருக்கு கரெக்டா இருக்கலாம். அதோட டிஃபரன்ஸ் வந்து யார் எப்படி ரிசீவ் பண்றாங்களோ அதை பொறுத்து இருக்கு. ஸோ இதையே பல பேர் நான் வந்த புதுசுல உங்களுக்கு வந்து ஒரு சில பேர் ஜோலாம் என்னோட பிஆர்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. பல இடத்துல சனம் சிஸ்டரையும் அதான் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் சனம் சிஸ்டர் எல்லாம் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க என்னோட பிஆர்ன்னு. ஏன்னா அவங்க புரட்சி வெடிச்செல்லாம் பயங்கரமா பேசியிருக்காங்க எனக்காக. ஸோ மேபி இவங்க இங்கே இருக்காங்கன்றதுக்காக நான் சொல்ல. நான் இன்னும் நான் வெளில வந்தேன் சனம் சிஸ்டர்கிட்ட ஒரு 2 தடவை ட்ரை பண்ணப்போ ஃபோன் ரீச் ஆகல. நான் இன்னும் பேசவே இல்லை இன்னும் அவங்க கிட்ட. ஸோ அது ஒருவேளை இங்கே இருக்காங்கன்னா ஐ டேக் த ப்ரிவிலேஜ் டு தேங்க் ஹர். பிசைட்ஸ் இதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் என்னுடைய இந்த ஸ்பேஸில் வந்து அதாவது மொத்தமாகவே எக்ஸ்பேஸில் இருக்கிறதுல முத்துக்குமரனுக்கு பேசக்கூடாது, இஸ் இட் எது தடுக்குது? நான் கண்டஸ்டன்ட். நான் கண்டஸ்டன்ட்ன்றது நான் ஒரு கேம்குள்ளே போனேன், எவிக்ட் ஆனேன், கேம் முடிஞ்சிச்சு, நான் ஸ்பெக்டேட்டர். நீங்கள் கண்டஸ்டன்ட்னு பாடணும்னா நான் கேம் விளையாண்டாதான் எனக்கு கண்டஸ்டன்ட்னு சொல்லும். என் பீரியட் ஆஃப் டைம் முடிஞ்சிருச்சு, என் டென்யூரிட்டி ஆஃப் த கேம் முடிஞ்சிருச்சு. நான் ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்றதான் என்னோட ப்ரோட்டோகால் இருக்கே தவிர நான் எந்த கமர்ஷியல் வணிகத்திலையும் நான் போய் முத்துக்குமரனை வச்சோ இல்லை முத்துக்குமரனை லேபிள் பண்ணியோ இல்லை முத்துக்குமரனால சம்பாதிச்சோ கேம்பெயினோ நான் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு ஆங்கிளில் வந்தால் மட்டும்தான் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. மற்ற கண்டஸ்டன்ஸ் வந்து பேசலைன்றதுனா அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. அவங்க ஏன் வந்து ஒருத்தங்களை அவங்கவுங்க பீரியட்ல வந்து திரும்பி வந்தோன்னே பேசலைன்னா மக்கள் நீங்க கேள்வி கேட்பீங்க. நீங்க அந்த கண்டஸ்டன்ட் கிட்ட அப்படி பண்ணீங்க, நீங்க ஏன் இதை பண்ணீங்க, அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு தைரியமா பதில் சொல்லணும். அவங்க பதில் சொல்றதுக்கு விருப்பப்பட்டு வராங்களோ இல்ல விஜய் டிவி பேமெண்ட் வராதுன்னு வரமாட்டேங்கிறாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. என்னைய தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. நான் முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னது ஸ்டேஜ்ல, முத்துக்குமரன் ஜெயிக்கணும்னு சொன்னது ஸ்டேஜ்ல. அதை ஸ்டேஜ்லேயே சொல்றேன். எனக்கு வெளியில வந்து சொல்றதுக்கு யாரு கேட்கணும்? அவன் யாரு வேணாலும் நான் என்னை யாராச்சும் ஒருத்தர் வந்து நீங்க முத்துக்குமரனுக்கு பிஆர் அது சொன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னா அதை நானே சொல்லிட்டு போயிடுறேன் தானே சொல்றேன். நான் முத்துக்குமரனை சப்போர்ட் பண்ணல, நான் நடுநிலையான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு டிராமாலாம் போடலையே. எனக்கு முத்துக்குமரனை பிடிச்சிருக்கு, அவன் கேமை ரசிக்கிறேன். நான் இன்னொருத்தங்க கேமை தரம் தாழ்த்திட்டு முத்துக்குமரன் வந்து வெற்றி பெறுவான்னு சொல்லலையே.
இவன் தரத்துக்கு யாராச்சும் வாங்க, நான் உங்களை பத்தியும் பேசுறேன், ஆனா இவன் தரம் ஆக சிறந்ததா இருக்கு, அது உயரத்துல இருக்கு, இவன் கேம் ஜெயிப்பான்றது எனக்கு தெரியுது, நான் அதை பத்தி பேசுறேன். அப்படி பேசுற முத்துக்குமரனுக்காக நான் பேசுறது வந்து என்னமோ வந்து தேசத்துக்கு நான் செய்யற துரோகம் மாதிரியும், ஒவ்வொரு ஐ மீன் காம்படிட்டிவ் ஃபேண்டம்ஸ் வந்து அதை வந்து வெறுத்து போய் பேசுறாங்கன்னா, நான் விமர்சனங்களை என்ன முதல் தடவையா பாக்குறேன், நான் எல்லா சீசன்லயும் பாக்குறேன். அதனால ஒரு 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 கூட்டத்துக்கு பிடிச்சிருந்தா ஒரு கூட்டத்துக்கு வெறுக்க தான் செய்யும். அத அது அதை கவனிக்கிறது என் வேலை கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலையா, இட்ஸ் ஓகே. இப்ப நம்ம பாக்குறோம், போற படம் பிடிக்கல, கோடி கணக்குல போட்டு எடுக்கிற படமே பிடிக்கலன்னு எங்களுக்கு போனா நாங்க என்ன பண்ண முடியும்? போட்ட கோடியே போச்சுன்னு போறோம். நீங்க கோச்சிட்டு போறதா எனக்கு பிரச்சனை, நான் பேசாம தான் போறேன். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. இதுல எனக்கு என்ன கடுப்பா இருக்குன்னா, நான் எனக்கு பிடிச்ச ஒருவனை அவனுடைய அற்புதமான விளையாட்ட, அவனுடைய சிந்தனைய, அவனுடைய முனைப்ப, அவனுடைய கட்டுப்பாட, அவனுடைய தவற எல்லாத்தையும் ரசிச்சு நான் ஒரு கேம் பார்த்து அவனை வியந்து, எல்லாத்துக்கும் மேல எனக்கு கிடைச்ச வாய்ப்பு ஏதோ ஒரு விதத்துல தட்டி போச்சு. ஏன்னா தோத்தா ஒன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட தோத்ததே பெருமைன்னு நினைக்கக்கூடிய ஒரு பிளேயர் அவன். அவனை மாதிரி ஒருத்தனுடைய கேமை பார்க்க ஆசைப்பட்டு அதை என்ன சொல்றது, அவங்க கூட இருந்த அந்த நேரம் வந்து ரொம்ப ஒரு ஒரு பிளசண்டான டைமு. அதுக்கப்புறம் வெளியில வந்து அவன் கேமை ரசிச்சு பேசிட்டு இருந்தா, அது சக கண்டஸ்டன்டோடைய நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க. நான் என்னைய பொறுத்த வரைக்கும், என்னை நீ பிஆர்ன்னு சொல்றியா, நான் உன்னை பிஆர்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீ என்னை அப்படிதான் அட்ரஸ் பண்ண, நான் உன்னை அட்ரஸ் தான் பண்ணுவேன். அப்படி இருக்கிற நீ சம்பந்தமே இல்லாம நீங்களாவது சபை நாகரிகம் கொண்டு பேரை சொல்றதுக்கு யோசிக்கலாம். எனக்கு விஷ்ணுன்னு பேரை சொல்றதுக்கு அங்க எனக்கு செகண்ட் தாட் இல்லை. ஆனா அங்க அந்த நான் இப்ப சொல்றேன், அவன் எவ்வளவு பெரிய மடையனா இருந்தானா, நான் உரிமையில பேசுறேன் நீங்க நினைக்காதீங்க. நான் அவன் பேரே எடுக்கல. அந்த ஸ்பேஸ்ல யார் இருந்தீங்கன்னு எனக்கு தெரிய, இப்ப இந்த குரூப்ல எத்தனை பேர் இருந்தீங்கன்னு கூட தெரியாது. நான் ஃபுல்லா கேட்டேன் சார், நான் ஃபுல்லா கேட்டேன். நீங்க வந்து எதுவுமே எனக்கு குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. நான் பேசாம இருந்தேன். நான் வெறும் பேசாம ஆலன், சாம்வேல், அப்புறம் இன்னும் ஒருத்தர், இவங்க 3 பேர்கிட்ட மட்டும்தான் நான் பேசிக்கிட்டே இருந்தேன். நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் பேரே எடுக்கல. அப்படி இருக்கும்பொழுது என்னைய ஓயாம ஒரு பொண்ணு வம்புக்கு இழுக்கும் அப்படின்னு, அந்த பொண்ணு கடகடன்னு கோஹோஸ்ட் வேலையை விட்டுட்டு கிடுகிடு இங்க வாங்க வாங்க உங்களை பத்தி தான் பேசுறாங்கன்னு அவன் சும்மா இருந்த விஷ்ணுவை கூட்டிட்டு வந்துட்டு, அவன் பேசவே இல்லை. நான் அவன் கிட்டக்க அவன் பேரையும் சொல்லல, எதையும் சொல்லல. இன்ஃபேக்ட் சாம்வேல்ன்ற ஹோஸ்டுக்கு வந்து நான் விஷ்ணுவை தான் சொல்றேனான்னு கூட தெரியாது. ஆனா சம்பந்தமே இல்லாம அவனா ஆஜராகி, நான் வந்து ஆக்சுவலா கேட்டது நம்ம குரூப்லயும் கேட்கிறேன். நான் கேட்டது ஒரே ஒண்ணுதான். அதாவது இது வந்து ஒரு வயலேஷன் ஆஃப் பிஹேவியர்ன்றதை தாண்டி, என்னுடைய இடத்துல உங்களை யார வேணா வச்சு பாருங்க, அவனுக்கு நான் முத்துக்குமரனோட பேசுறது சங்கடமா இருந்தா அவன் எனக்குள்ள கால் பண்ணிருக்கணும். சம்பந்தமே இல்லாம என் மனைவிக்கு கால் பண்ணிட்டு, அதை விட அதிகமா என் மனைவி கிட்டயே என்னைய கேவலமா பேசினா, என் மனைவி செருப்பை கொண்டு அடிப்பாளா, இல்ல உன வந்து நீ என் ஃப்ரெண்டு இன்னும் என் புருஷனை திட்டுன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாளா? அவன் அடி வாங்கினதோ கேவலப்பட்டதோ அதை சொல்லல. அவன் வந்து இவங்கெல்லாம் வந்து பழைய சீரியல் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா இருந்துட்டு போங்க. அதுவும் நான் வந்து அவன் ஆக்சுவலா என்னன்னா, அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு செகண்ட் தான், ஆக்சுவலா மொத்தம் 2 ஆடியோ ரிலீஸ் பண்றதுக்கு 2 காரணத்துக்கு மட்டும் தான் யோசிச்சேன். ஒன்னு, ஆக்சுவலா என் வைஃப் ஓடுதுன்னு சேர்த்தா மொத்தம் 3 ஆடியோன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னு, உனக்கு எங்கடா எரியுது? நீ முத்துக்குமரனை பார்த்து பயப்படலன்னா எனக்கு கால் பண்ணி கேட்டிருக்கவே மாட்டேன். உனக்கு உன் ஆட்டமோ, உன் சௌந்தர்யா ஆடுற ஆட்டமோ உனக்கு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சா எனக்கு ஏன்டா கால் பண்ணணும்? இல்லை என் ஒய்ஃப்க்கு எதுக்கு கால் பண்ணணும்? நான் யாரை பத்தி பேசினா என்ன? உனக்கு என்ன என் மேல அக்கறையா? இது ரவி சார் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? ரவி சார் ஏன் முத்துக்குமரனுக்காக பேசிட்டு இருக்காரு? அவர் ஏஜ்க்கு இதெல்லாம் பண்ணலாமா? இவங்கெல்லாம் சின்ன பசங்க, வாழ்க்கையில ஏதோ ஜெயிக்கிறதுக்கு போராடுறாங்க. இவங்கெல்லாம் சின்ன பசங்க, முத்துக்குமரனுக்கு பேசினா கூட பரவாயில்ல. முத்துக்குமரன், சௌந்தர்யா, அருண், இதுல அருண்லாம் சொன்னான். எனக்கு அந்த ஷாக்ல இருந்து வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. இவனோட அருண் அப்புறம் தான் புரிஞ்சுது, ஓ இது எக்ஸ் இன்டு எக்ஸ் ஸ்கொயரா, நீங்களாம் மொத்தம் குரூப்பா தான் இருக்கீங்களா இன்னும் அப்படின்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் லேட்டா புரிஞ்சுது. இதுல என்னன்னா, நீங்க உங்க ஆளை பத்தி இப்ப உதாரணத்துக்கு இப்ப இதே அவன் வந்து ரொம்ப ஜென்யூனா, ரவி சார் மேல என்ன ஒரு அக்கறை, அதாவது ரவி சார் நீங்க ஏன் சார் இப்படி பண்றீங்க, இல்ல நீங்க பேசும்போது கொஞ்சம் சௌந்தர்யாவையும் பாராட்டி பேசுங்க, இல்ல சௌந்தர்யா நல்லது பண்ணா அதை கொஞ்சம் எடுத்து பேசுங்க, அப்படி இப்படின்னு நட்பின் அடிப்படையில என் ஒய்ஃப்க்கு கால் பண்ணி பேசியிருந்தா இட் மேக் சென்ஸ்.
இவன் அதாவது இதுல எனக்கு இதுல இவனுடைய ஹைட் ஆஃப் கான்பிடன்ஸ் பாருங்களேன். மொத்தமா ஓல் சீசன்ல அவன் எதை ஸ்ட்ராங்கா பேசுறானோ அந்த எல்லா வாரமும் செருப்படிப்பட்டு கமலஹாசன் சார் கிட்ட வாங்காத அடி இல்ல. இவன் எனக்கு கிளாரிட்டியா பேசுறதா நினைச்சிட்டு எனக்கு கால் பண்ணி பேசுறானா எனக்கு செம்ம காண்டானது. என்னன்னா நான் அவன்கிட்ட கேட்டது முதல்ல நான் ஆக்சுவலா இந்த அவன் ஆடியோ போட்டதுக்கு அப்புறம் நீ முதல்ல ஏன் முத்துக்குமரன் கிட்ட பேசாதன்னு சொன்னேன். எனக்கு அது புரியவே இல்லை. முத்துக்குமரன் பத்தி நான் பேசுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஒரு ப்ரொடியூசர், நீங்களாம் இறங்கி இப்படிலாம் வந்து பேசக்கூடாது. உங்களுக்கு வந்து ஒரு கெத்தா இருக்கவே தெரியாதா? நீங்க வந்து இந்த கிரௌட்ல போய் நீங்க போனீங்க, ஒரு கேம்ல தோத்துட்டு வந்துட்டீங்க. நீங்க தோத்துட்டு வந்துட்டீங்கன்றதுக்காக ஜெயிக்க இருக்கிற அவங்களோட வாழ்க்கையை ஏன் கெடுக்குறீங்க? நான் என்னடா உங்க வாழ்க்கையை கெடுக்கிறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன வாழ்க்கையை கெடுக்கிறேன்? என்ன வாழ்க்கையை கெடுத்துட்டேன்? நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறேன்? இல்ல நீங்க வந்து ஒரு 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 வீடியோ எல்லாம் போட்டு இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ண வேண்டியது. ஸ்கூல் பசங்க மாதிரி மெச்சூரிட்டியே இல்ல. நான் ப்ரொடியூசர் ரவீந்திரா பேசியிருந்தேன்னா அந்த களம் வேற. இல்ல அந்த களத்துல எங்க பேசணுமோ அது எங்க பேசிக்கணும்னு எனக்கு அந்த மெச்சூரிட்டியோட டீல் பண்ணிக்க தெரியும். இவனுக்கு மெச்சூரிட்டி இருக்குன்றதே எனக்கு போன சீசன் வரைக்கும் தெரியாது. மஞ்சுளா டீச்சர் மாறி மாறி துப்பும் போது கூட எனக்கு தெரியல. ஆனா இவன் ஒண்ணு பண்ணதுல இப்ப எனக்கு வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. இதுல வந்து எனக்கு எனக்கு அடிப்படையான கோவம் என்னன்னா, எனக்கு இவன் மேல என்னன்னா, உனக்கு எந்த விதத்துல நான் பாதிப்பை ஏற்படுத்திட்டேன்னு எனக்கு கால் பண்ணி, இல்ல என் ஒய்ஃப்க்கு கால் பண்ணி, இல்ல என்கிட்ட நீ முத்துக்குமரனை பேசாதன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் முத்துக்குமரனை பத்தி நீங்க ஒரு கண்டஸ்டன்ட், நீங்க பேசுறதே தப்பு அப்படின்னு ஏன்டா டேய், நீ அந்த அந்த குறிப்பா அந்த ஃபோரம்ல வந்து வாலண்டரா நான் தான் பேசுறேன். என்ன ஆடியோ போட்டா நான் ஆடியோ போடுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸ்ல நீங்க ஒரு சில பேர் இருந்தீங்கன்றதுனால கேட்டதின் அடிப்படையில நான் அந்த ஆடியோல சொல்லும் போதே சொல்லியிருப்பேன். நான் இதை என்னால போற்ற முடியும். ஆனா இந்த ஆடியோ போட்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜோ பிரதர் சொன்ன மாதிரி கண்ணியமிக்க முத்துக்குமரன் ஆர்மில இருக்கிறவங்க யாரும் தரம் தாழ்ந்து எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவர் பேரை வச்சு ஏதோ ஒண்ணு விளையாட்டு காட்டணும்னு நினைச்சு வேற யாராச்சும் அந்த ஆடியோவை மிஸ்இன்டர்ப்ட் பண்ணி வெறுப்பேத்துறன்ற பேர்ல ஏதாவது சௌந்தர்யாக்கு பாதிப்பு வருமோன்னு தான் ரொம்ப யோசிச்சேன். ஏன்னா அந்த மோர் தேன் இதை விட கேம் இதெல்லாம் தாண்டதை விட அந்த கண்டஸ்டண்டா இருக்கிறத விட அந்த வீட்டில் நான் வருத்தப்பட்டப்ப என்ன முதல்ல வருத்தப்படாதீங்கன்னு வந்து என்னை கட்டி பிடிச்சி அழுகாதீங்கன்னு என்னை வந்து கன்சோல் பண்ண ஒரு பொண்ணு. நமக்கு ஒரு மரியாதை இருக்கு, கிராட்டிடியூட் இருக்கு. ஒரே ஒரு கன்சர்ன் தான், இந்த கிறுக்கம் பண்றதுக்காக நம்ம கிறுத்தனம் பண்ணுமான்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் நானு. சரி, யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அவனா வந்தான், அவனா வாலண்டியரா அவனா வந்தானா கூட்டிட்டு வந்ததுக்கு வந்தான், அவனா பேசுறான். சரி பேசுறான், ஒழுங்கா பேசுறானா? 10 படத்துல 4 படம் மாசத்துக்கு இட்டு கொடுத்துருக்கிறவன் மாதிரி உட்கார்ந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். எனக்கு என்ன புரியலன்னா, இவனே யாருன்னு இன்னும் தெரியல. இவன் அடுத்தவங்க தெரியறதுக்கு பயங்கரமா பேசுற மாதிரி உட்கார்ந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். டேய், எனக்கு பிக் பாஸ் வரலனாலும் நான் பாஸ்டா. எனக்கு என்ன புரியலன்னா, அங்க உட்கார்ந்து எனக்கு தெரியும் அது என்ன மாதிரியான கிரௌடு, யார் மாதிரியான சப்போர்ட்டோ, அங்க எந்த 2 ஃபேண்டம்கானது எனக்கு தெரியாதா? எனக்கு அந்த குரூப் என்ன மாதிரியான குரூப்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எந்த இடத்துலயும் போய் முத்துக்குமரனை ரொம்ப நக்கல் பண்ணி பேசினாலாம் நான் உடனே சப்போர்ட் பண்ணி பேசணுன்ற அவசியம்லாம் கிடையாது. முத்துக்குமரன் செயல் பேச வைக்கும் அங்க. அது எனக்கு அது ரொம்ப பெருமிதமான திமிரே என்னன்னா, நாம சப்போர்ட் பண்றது இங்க மேட்டரே கிடையாது. நம்ம சப்போர்ட் பண்றதை விட அடுத்தவன் இவனை எதிரின்னு நினைக்கிறவனையும் உள்ள இருக்கிறவனே கைத்தட்ட வைப்பான். அவன் தான் முத்துக்குமரன். இதுவே இவனுங்களுக்கு பாதி தெரியல. இவனுங்க வந்து சம்பந்தமே இல்லாம என்னமோ நாம இப்போ என்னைய ஒருத்தவன் சொல்றான், நீங்க பேசுறது அத வந்து சொல்றான், நீங்க பேசுறதால தான் நாளைக்கு முத்துக்குமரன் ஜெயிச்சிட்டாருன்னு யோ லூசு மாதிரி பேசாதே. இது ஏதாவது படிச்சிருக்கியா? ஏதாவது கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் சொன்னா அது உண்மையாயிடுமா? நான் சப்போர்ட் பண்ணேன், அதனால முத்துக்குமரன் அப்படி பார்த்தேன்னா நான் வந்து நீயே ஒரு ஆளை சூஸ் பண்ணு, லட்சமா நானே செலவு பண்றேன். எங்க அந்த லாஸ்ட்ல இருக்க பிளேயரை முன்னாடி கொண்டு வந்து பயங்கரமா போராடி பேசி ஜெயிக்க வச்சிட முடியுமா? இது ரெண்டுமே லாஜிக் இல்லாத பேச்சு. இது சார் அது வந்து உங்க குரல் வழி அசைக்கிறது சார். அந்த மாதிரி சொன்னா நீங்க வந்து உங்களை பேச விடாம உங்களுடைய வாய்ஸை வந்து கட் பண்றதுக்காக அப்படி மக்கள்கிட்ட சொல்றாங்களா அந்த மாதிரி நாளைக்கு வந்து நீங்க இப்படி பண்ணிடுவீங்க. அதுலயும் ஒருத்தர் நீங்க ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தர் ரொம்ப கிளவரா அதாவது என்கிட்ட சொல்றான், அதாவது ஒருவேளை உள்ளுக்குள்ள நீங்க வெளியில போகும்போது முத்துக்குமரன் நீங்க வெளியில போய் என்ன பத்தி பேசுங்க, நான் காசு கொடுத்துறேன். ஐயோ பாஸ், அது அவங்க இல்ல ஜாக்லின்னு சொல்லி திருப்பி கவுண்டர் அடிக்க எனக்கு தெரியாதா? இல்ல அது மாதிரி சொன்னாங்க ஒருத்தங்க, அவங்க பேர் தான் ஜாக்லின், எனக்கு அடிக்க தெரியாதா? என் கிட்டக்க பேசுறவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு கூட நான் அந்த அந்த இடத்த போகல. சம்பந்தமே இல்லாம ரொம்ப கிளவரா
இவன் என்னமோ என்ன காய்ச்சலான்னு அங்க பேச விட்டாங்க. அவனும் இதான் சாக்குன்னு நல்லா சான்ஸ் கிடைச்சதுன்னு கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்கான். அங்க இருக்கிற நான் அந்த ஹோஸ்ட் கிட்டயும் அதுக்கப்புறம் போன்ல பேசினேன். அன்னைக்கு நைட்டே ஆலனும் என்கிட்ட லைன்ல வந்தாரு. 2 பேருமே பேசணும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். நான் யாருன்னே பேர் குறிப்பிடாம பேசிட்டு இருந்த கிரௌட்ல தானா ஒருத்தன் வந்து தான் இஷ்டத்துக்கு பேசும்பொழுது, இவ்வளவு எல்லாம் பேசி முடிச்சோடனே விஷ்ணு கரெக்ட், ரவீந்தர் தப்பு, இல்ல ரவீந்தர் கரெக்ட், விஷ்ணு தப்பு, இதெல்லாம் பேச்செல்லாம் இருக்கட்டும். ஒரே ஒரு வார்த்தை, அவர் உங்க பேரே குறிப்பிட்டு சொல்லல. நீங்க அவர் பேரை குறிப்பிடுறதா இருந்தா இது உங்களோட பிரைவேட் டாக், இதுக்குள்ள பேசாதீங்க, வெளில போயிடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். நம்பர் 1. சரி, முழு கதையும் சொல்லி முடிச்சிட்டான். நான் ஒருத்தன் அங்க இருக்கேன். அவன் ஒரு சபை நாகரிகம் இல்லாம பேசுறான். நீங்க ஒரு இடத்துல உரிமையில பேசுறதுக்கெல்லாம் மட்டும் தடுத்துட்டு அவனை மிச்சத்தெல்லாம் பேச விட்டு கதையெல்லாம் ஃபுல்லா கேட்டீங்கல்ல. ஒருத்தனாவது யாராச்சும் ஒருத்தர், ஒரே ஒருத்தர், நீங்க ஏன் சார் அவருக்கு கால் பண்ணி இல்ல அவங்க மனைவிக்கு கால் பண்ணி முத்துக்குமரனை பத்தி பேச வேணாம்னு சொல்றது நீங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டீங்களான்னு கேட்டேன். இது என்ன லாஜிக் இருக்கு? நீங்க எதுக்கு கால் பண்ணி என் வைஃப்ட்ட பேசணும்? நீங்க நான் நியாயஸ்தம் பண்ற மாதிரி அங்க எல்லாம் பயங்கர டைலாக்காலாம் பேசுறீங்க. ஆமாமா, இஸ் ஆஃப் வெரி இரிட்டேட்டிங். அதெல்லாம் சொல்லிக்கோங்க, அதெல்லாம் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அது பிரச்சனை இல்ல. ஆனா விஷயம் என்ன? அடுத்தவங்க வைஃபுக்கு கால் பண்ணி அவங்க ஹஸ்பண்டே நீ கேவலமா பேசுவ, இதுக்கெல்லாம் பேர் என்னன்னு கேட்டா எச்சம் தான் சொல்லுவேன். வேற என்ன சொல்லுவேன் நானு? 2வது, சரி, அந்த கிரௌடுல நீ பேசுன, அந்த கிரௌட்ல இருக்கிறவங்கள அவன் என்கிட்ட ஒருத்தன் சொல்றான் யாரோ ஸ்னூபின்னு. நான் வந்து வெளியில வந்திருந்தேன். அத ஒருத்தன் சப்பா இந்த ஜோ சொன்ன மாதிரி தான். நம்ம வெளியில வந்தோடனே எல்லா யூடியூபோட வீடியோஸையும் பார்த்ததுல மரியாதை நிமித்தமா எல்லா யூடியூபரையும் தேங்க் பண்ணி பேர் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதுல நான் ஸ்னூப்பியோட நான் வந்த புதுசுல அந்த ஸ்னூப்பின்ற பேரை சொல்லலாம். இவருக்கு ஸ்னூப்பியே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப எப்படி எனக்கு தெரியாதுன்னா பர்சனலா தெரியாது. அவன் என்னடா நான் விஷ்ணு, நான் ஸ்னூப்பிக்கு காசு கொடுத்தேன்னா போகும்போது என் கேமை வந்து பயங்கரமா பாராட்டி தள்ளனா. இவன் பாராட்டி முதல்ல எனக்கு ஸ்னூப்பிய பர்சனலா யாருன்னு தெரியாது. அவர் ஒரு யூடியூபர் போல. அவர் ஏதோ சொல்றான். சரிடா, அவரையாவது இழுங்கடான்னு. அவரையாவது இழுங்க. அவர் ஏதோ அந்த கிரௌட்ல தான் இருக்காரா, எடுங்கன்னு. இல்லையா, அந்த கிரௌடு கிட்ட இவன் ஒரு அக்யூஸ் ஒன்று பண்றான். எனக்கு ஒரு பிஆர் இருக்கு, எனக்கு ஒரு டீம் இருக்கு, நான் அதனால இதெல்லாம் வச்சு நான் ஆக்சுவலா சொல்றேன். ஜோக்கு தெரியும், மேபி சனம் அவங்களுக்கெல்லாம் தெரியும். பிஆர் டீமை செட் பண்ணி ப்ரொடியூசரை தாண்டி உங்களால ஒன்று பண்ற முடியுமா? நான் சும்மா கவின்ன்ற ஒரு ஹீரோவை லான்ச் பண்ண பிஆருக்கு மட்டுமே 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணுவேன். எனக்கு இந்த கேம்ல ஜெயிக்கணும்னா கடைசி வரைக்கும் என் ஃபிகரை டாப்ல வைக்கிறதுக்கு பெய்டு பாட்ச்க்கும் பே பண்ண தெரியும், எனக்கு பிஆர் ஸ்டீமுக்கும் செட் பண்ண தெரியும். நான் கேம் விளையாட போனேன், விளையாடலன்னா மக்கள் துரத்தி விட்டாங்கன்னா வெளில வந்துடணும், அவ்வளவுதான். மக்கள் துரத்தி விடுறாங்கன்றது என்னுடைய புருஷன். நான் எனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஷாக்கு, மக்கள் இந்த கேம்ல என்ன கழட்டி விட்டாங்கல்ல. என் மேல இவ்வளவு அக்கறையோட உடம்ப போய் பார்த்துக்கோ, பாவம் இந்த இடத்துல கஷ்டப்பட வேணாம்னு நினைச்ச அத்தனை மக்களுக்கும் சல்யூட் அடிச்சுட்டு தான் வெளில வந்தேன். நான் வெளில வரும்போது நான் 13 ஹோம் ப்ராடக்ட்டுக்கு மீறி என் கேமை காமிச்சிட்டு தான் வந்தேன். நான் உங்க எல்லாருக்கும் தெரியாத இன்னொரு உண்மையை சொல்றேன். முந்தா நேத்து அதே ஸ்டார் பிராண்டான அந்த ஹெட்டுக்கோ இல்ல அவங்க ரிலேட்டடான பர்சன் என் கிட்டக்க பேசும்போது நான் முத்துக்குமரனுக்காக வெளியில கேம்பெயின் பண்றதுக்கு காரணமே நீங்க எல்லாம் சேர்ந்து உங்க ப்ராடக்ட் ஜெயிக்க வச்சிட கூடாதுன்னு இப்ப கண்டஸ்டன்டான நான் சொல்றேன். நான் முத்துக்குமரனுக்கு மட்டும்தான் வெளியில பேசுவேன். அது உங்களுக்கு பாதிப்பா இருந்தா என் பேமெண்ட்டையும் கட் பண்ணிக்கோங்க, முடிஞ்சா என்ன கிளைமேக்ஸ்ல கூப்பிடுறதையும் கட் பண்ணிக்கோங்கன்னு ஃபேஸ் டு ஃபேஸ் சொன்னேன். ஏன்னா நான் ஃபேட் மேன்டா, எவனும் என்னைய கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் நினைச்சபடிதான் நான் கேம் விளையாடுவேன். நான் நினைச்சபடிதான். அதை அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாமன்னா போதும்னு நான் நினைக்கிறேன். இன்னமோ சும்மா என்னோட கதையில யார் யாருக்கு என்னென்ன எந்தெந்த கிளாரிட்டியில தெரியும், எவனுக்கும் தெரியாது. எல்லாருக்குமே ஒருத்தரோட லைஃபை வந்து ஒரு கிளாரிட்டியில தான் தெரியும். அதை வச்சுக்கிட்டு என்னமோ எழுதுற டிஜிட்டல் என் லைஃப் ஆயிட முடியுமா? ஒருத்தன் கேட்டான், இந்த கேம்ல தோத்துட்டு வந்துட்டீங்கன்னா என்னமோ அப்படியே என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு. நல்லா 3 வேளை கம்முன்னு ஜம்முன்னு அந்த விஷால் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு என் பொண்டாட்டி சமைக்க கும்முன்னு தின்னுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு என்னடா பிரச்சனை? நம்ம வாழ்க்கையில என்ன கழட்டிட்டீங்களா கேட்டா, 3 படம் 15 படம் மோர் தென் 100 கோடிக்கு மேல செலவு பண்ணி படமா எடுத்து தடவிட்டு இருக்கேன். பல கோடி நஷ்டத்தை பார்த்திருக்கேன், ஜெயில பார்த்திருக்கேன். என் வாழ்க்கையில எல்லா ஹாப்பியோட எண்டு. நான் பார்க்காத நாடு கிடையாது, வேலை பார்க்காத இடம் கிடையாது, போகாத கண்ட்ரி கிடையாது. லைஃப்ல ஒரு சர்க்கிள் எல்லாம் பார்த்திருக்கேன். பச்சா நீ நேர்ல பேசுறானா 500 பேர் இருக்கிற கிரௌட்ல ஒளிஞ்சுக்கிட்டு பேசுற நீ. இதுக்கு நான் ஒரு ஸ்பேஸ் எடுத்து உனக்கு போட்டு உன பெரிய ஆளை வேற ஆக்கி விடணுமா? இதுல வந்து இவன் எனக்கு அட்வைஸ் வர பண்றான். இது இப்படி இப்ப நான் திமிரா பேசினேன் பாத்தீங்களா?
இப்படிதாங்க இருந்தது. ஒருத்தன் பேசாம இருக்கிற மியூட்ல ஒருத்தன் பேச விட்டு பேசினா இப்படிதான் இருந்தது. இப்ப நான் சபை நாகரிகம் இல்லாம விஷ்ணுவா பயங்கரமா பேசினேன்னா நான் அவனுக்கு கால் பண்ணா எடுக்க மாட்டான், என் எதுக்க வந்து பேச மாட்டான். சார் நான் குறிக்கிறது மன்னிக்கிறேன் சார். சொல்லுங்க. நான் வந்து நீங்க பேசின தவறே இல்லை சார். ஏன்னு சொல்றேன், முத்துக்குமரன் ஆர்மியில இருந்து நாங்க சொல்றோம், நீங்க என்ன முயற்சி அவரு உங்களுக்கு மட்டும் பண்ணல, இங்க பல பேருக்கு ஒரு வேலையை பார்த்திருக்காரு. பல பேருக்கு வந்து அவரை பத்தி ஒரு மீம் போட்டாலோ இது பண்ணாலோ பசங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணும்போது உன்னால ஒரு ட்ரோலை தாங்கிக்க முடியல, ஒரு வீடியோவை தாங்கிக்க முடியல, அது வந்து நீ வந்து எல்லாருக்கும் டிஎம் பண்ணி ஒரு வேலைகள்லாம் பாக்குறல்ல, எனக்கு அவ்வளவு என்ன உனக்கு பிரச்சனை? இங்க நான் உண்மையிலே சொல்றேன் சார், இங்க வந்து சௌந்தர்யாவை நான் வந்து ஒரு முத்துக்குமரன் ஆர்மில இருந்து சொல்றேன், அவங்கள நான் ஒரு காம்படிட்டர் கண்டஸ்டன்டாவே பாக்கல சார். அவங்க உள்ள ஒரு கேம் விளையாடுறாங்க, ஓகே விளையாடிட்டு போறாங்க, அவங்க மேல எந்த விதமான வெறுப்பும் கிடையாது, எந்த விதமான ஒப்பீனியனும் கிடையாது. அவங்க என்னோட டாப் 5ல கிடையாது, அவ்வளவுதான். இப்ப எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு டாப் 5 இருக்கும், அந்த மாதிரி எனக்கு அவங்க டாப் 5ல கிடையாது. அதை விட நல்லா கேம் விளையாடுறவங்க இருக்காங்க, அவங்க டாப் 5 தான். அவங்க மேல எந்த விதமான வெறுப்பும் கிடையாது, அந்த அதிருப்தியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா வெறுப்பு வந்து யார் உண்மையிலே வந்து அவங்க மேல எங்களுக்கு வெறுப்பு கிடையாது. இங்க எக்ஸ்ட்ரா வலைதளத்துல ஒரு முயற்சி பண்ணி ஒரு வேலை பாக்குறாங்கல்ல, அது குறிப்பிட்ட இந்த விஷ்ணுன்ற நபர் வந்து உங்களுக்கு மட்டும் பண்ணல, நிறைய பேருக்கு அந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஐடிஸ்க்கும் போயிட்டு ஒரு வேலையை பாக்குறாரு. அது வந்து அப்போ நீங்க ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ், உங்க மேல ஒரு மரியாதை வந்து மத்தவங்க வச்சிருக்காங்க, நீங்க என்ன ஏன் இவ்வளவு சீப்பான ஒரு இறங்கி ஒரு வேலையை பாக்குறீங்க? அது உங்களோட தரத்தை வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஸ்பேஸ்ல வந்துட்டு சேஃப் கேம் ஏன் விளையாடுறீங்க? பேர் சொல்லி பேச வேண்டியதானே சேஃப் கேம். எப்ப உங்களோட மரியாதை காப்பாத்துறதுக்கு தான் உங்க பேரே அவர் சொல்லல. உங்களை வந்து கிளிக்கணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் ஆகாது. ஏன் அதுக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல போன வாரம் நாங்க போட்டு கிளிகளும் கிழிச்சோமே, விஷ்ணுன்ற பேரை ஓப்பனா வச்சு அடிச்சோம். நீங்க 2 பேர் இருக்கிறதுனால உங்களுடைய இதுல மரியாதை வந்து உங்களுக்காக மரியாதை கொடுக்கறதுனால தான் நான் நிறைய பேர் பேரை சொல்லாம கொஞ்சம் நாவடக்கத்தோட பேசுறேன். ஏன்னா போன ஸ்பேஸ்ல நீங்க இல்லாதப்போ நான் ஒவ்வொரு பேரையும் பேரை சொல்லி அடிச்சோம் ஓப்பனா. இந்த இடத்துல நாங்களாம் இங்க பயப்படவே இல்லை, யார் வேணா வரட்டும், அந்த ஸ்பேஸ்ல யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி மேல ஸ்பேஸ்ல ஏத்தி அடிச்சோம். அங்க பக் இருந்தது எங்க ஸ்பேஸ்ல, இல்லைன்னா நாங்க ஓப்பனாவே நாங்க பேசிருப்போம் என்னென்ன மாதிரியான வேலைகள் வந்து ரொம்ப மட்டமா பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே எங்களுக்கு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை சார், எல்லாரும் கேம் விளையாடட்டும், ஆரோக்கியமா கேம் விளையாடுறாங்களா அதை வந்து சப்போர்ட் பண்ண நாங்களும் ரெடியா இருக்கிறோம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கப் அடிக்கிற முத்துக்குமரன், செகண்ட் ப்ரியாரிட்டியில யார் நல்ல கேம் விடுறாங்களோ அவங்க. இப்ப மஞ்சரி ஒண்ணுமே இல்ல, இப்பதான் போனாங்க வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா. சோ நல்லா கேம் விளையாடுறாங்களா செகண்ட் அவங்க, எங்களோட ப்ரியாரிட்டியில. அடுத்து தீபக் நல்லா விளையாடுறாரா தேர்ட் ப்ரியாரிட்டி. நாங்க இப்படிதான் பாக்கணுமே தவிர்த்து அவங்க மேல உண்மையிலே டாக்ஸிசிட்டியும் கிடையாது, அவங்க உண்மையிலே ஒரு டாக்ஸிக்கான கேமும் விளையாடல. அவங்க மேல நல்ல ஒப்பீனியன் தான் இந்த எல்லாம் எங்க பர்டிகுலர் எங்க ஃபேண்டம்க்கு இருக்கு. உண்மையிலே வெறுப்புகளை உருவாக்கி பிரச்சனைகளை உருவாக்குறது யாருன்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் தான். இப்ப ஜாக்லின் நல்லா கேம் விளையாடுறாங்களா தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்க, சோ அடுத்து ஃபோர்த் பொசிஷன்ல யாரும் நல்லா விளையாடுறாங்களா அப்படிதான் நாங்க பாக்குறோம். இது வந்து நீங்க அபிப்பிராயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். நீங்க அந்த இடத்துல அந்த ஸ்பேஸ்ல போயிட்டு நீங்க ஒரு விஷயத்தை வந்து சொன்னீங்கல்ல, அந்த இடத்துல நீங்க பிக் பாஸ் ரிலேட்டடான விஷயம் தான் உங்களுக்கு வந்து பேசப்பட்டது. ரெண்டாவது நீங்களும் அவர் நல்ல டர்ம்ஸ்ல இல்லைன்னு சொல்லிட்டு அதே ஸ்பேஸ்ல நடந்த பிரச்சனை தான். அப்போ நீங்க அந்த இடத்துல ஸ்பேஸ்ல ஒரு விஷயத்த ஜெனரலான ஒரு ஒப்பீனியன் சொல்றீங்க, இந்த மாதிரி நடக்குது, முத்துக்குமரன் பேசக்கூடாதுன்னு என்ற குறவர்லையை வந்து அந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு நசுக்க முயற்சி பண்றாங்க. அது ஆரோக்கியமா இல்ல, அப்படி பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தை தான் அந்த இடத்துல நீங்க சொல்ல முயற்சி பண்ணீங்க. அது நல்லாவே எங்களுக்கு புரிஞ்சது, ஏன் அந்த வேலையை பாக்குறீங்க, அது நல்லா இல்ல, ஆரோக்கியமா இல்ல அப்படின்றதுதான் எங்களுக்கு கிளியராவே கன்வே ஆச்சு. ஆனா அந்த இடத்துல வந்து தன்னை ஹீரோயிசமா காமிச்சுக்கிட்டு என்ன சேஃப் கேம் விளையாடுறீங்களா மாசா நான் பாக்க மூஞ்சி முன்னாடி பேசினா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வேலை பார்த்தாருல, அது ரொம்ப அசிங்கமா இருந்தது. அது கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு கீழ இருந்து கேட்கறதுக்கு அவ்வளோ நல்லாவே இல்லை. அவர் மேல இருந்த மரியாதை சுத்தமா வந்து குறைஞ்சிருச்சு. அவ்வளோ அது நீங்க எல்லாம் வந்து வருத்தப்படணும்னு அவசியமே இல்லை சார். நீங்க ஒரு விஷயம் நீங்க பேசுனீங்கல்ல, நீங்க சொன்ன மாதிரி நாங்க தொடர்ச்சியா 4வது சீசன்ல இருந்து உங்களை பாத்துட்டு இருக்கோம் சார். உங்களோட ரிவ்யூல இருந்து எல்லாமே உங்களுக்கு ஹைட்ன்றது ரொம்ப பெருசு. இன்னும் குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நீங்க வந்து நான் ரெக்வஸ்ட் சார், நீங்க குறிப்பிட்ட ஒரு சில ஐடிஸ்லாம் நீங்க இது பண்ணணும் அவசியமே கிடையாது. அவங்கள நீங்களா பெரிய ஆளாக்காதீங்க. ஏன்னா இந்த ஸ்பேஸ்ல வந்து மேல கூப்பிட்டு பேச சொல்லும் போது கவுண்டர் பாயிண்ட்டுக்கு வந்து 10 நிமிஷம் பேசிட்டு திரும்ப ஆர்குமெண்ட் வந்து டிபேட் பண்ண சொன்னா டிபேட் பண்றதுக்கு திராணி இல்லாம ஓடி போயிடுறாங்க. டிபேட் பண்ணுங்க வாங்க 1 to 1 நாம பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டா டிபேட் பண்றதுக்கு திராணி இல்லாம எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க ஸ்பீக்கர்ல. அவ்வளவுதான் அவங்களோட ஒர்த்து. நீங்க வந்து அதுக்கான தளம் சார். இங்க ஏன் மக்கள்கிட்ட இது எல்லாத்தையும் நாங்க சொல்ல விரும்புறோம்னா, உண்மையிலே உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களை ஆதரிங்க, கண்டஸ்டன்ஸ் மேல வெறுப்புகளை கொட்டாதீங்க. ஆனா எக்ஸ்ட்ரா இது வலைதளத்துல தவறான நெரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல, அதுக்கு கவுண்டர் பண்ணுங்க. பேசுங்க ஜோ. நான் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஜோ. எனக்கு நான் முடிச்சிடறேன். ஏன்னா ஆக்சுவலா அவர் நல்ல கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு இருந்தார், அதனால என்னாலையும் இன்டர் பண்ண முடியல. எனக்கு வந்து இப்ப நான் பேசுறது வந்து ஒரு என்னுடைய எமோஷன்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தாக்கம் என்னன்னா, நீங்க எல்லாரும் என்னோட ஷூக்குள்ள ஒரு நிமிஷம் வந்து பாருங்க. நான் பேசிக்கலி நான் ஒரு ப்ரொடியூசர். ஜோக்கு பர்சனலா நான் எவ்வளவு பிஸி, நான் நேத்து வரைக்கும் எங்க இருந்தேன்றது வரைக்கும் ஜோக்கு தெரியும். இது எல்லாம் தாண்டி எனக்கு பர்சனலா பிக் பாஸ்ல இருந்து நான் ஷோக்கு உள்ள பேசுனதுதான். அது ஷோல அந்த கேமரால இல்ல அந்த சேனல்ல பாக்குறவங்க இல்ல யாருக்கும் தெரியாதா, நான் ஷோல ரிவ்யூல சம்பாதிக்கிற காசு இங்க டைட்டில் வின்னரை விட கூட நான் பேசுற சேனல்ல. எல்லாத்தையும் தாண்டி இந்த கேம்ல மற்றவங்களுக்கெல்லாம் கேரியர் பிரேக் ஏதாவது இருக்கும், ஆனா நம்ம போறதுல கேரியர் பிரேக் இல்ல. எனக்கு ஒரு 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 அஜெண்டா இருக்கு, அந்த அஜெண்டா பேஸ் பண்ணி தான் இந்த கேம் விளையாட போனேன்.
கேம் ஒர்க் அவுட் ஆகல, எனக்கு கரெக்டா கனெக்ட் ஆகல, இல்ல ஏதோ ஒரு காரணம் வெளியில வந்தாச்சு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு தனி மனிதனா எனக்கு எனக்கு பிடிச்சவனை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஏதாவது புரோட்டோகால் வயலேஷன் விதிமுறைகளை மீறி பண்ணக்கூடாதுன்னா அது ரிவ்யூ. நான் பண்ணவே இல்லை. நான் அது எந்த இடத்துலையும் ரிவ்யூ பண்ணல. ரிவ்யூ பண்றதுன்னா எப்படின்னா, நான் போய் இப்ப இப்ப இந்த ஸ்பேஸ்க்கு வரும்போது நீங்க எனக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இது என் ஸ்பேஸ், நம்ம ஸ்பேஸ் அப்படின்ற உரிமையில எனக்கு இவ்வளவு கம்ஃபரண்ட் வந்து நான் எல்லா ஸ்பேஸ்ல இல்ல. நான் பேசாம லிசனர்ல இருப்பேன். அவங்க எனக்கு ஸ்பீக்கர் கொடுத்தா பேசுவேன். நான் ரெக்வெஸ்ட் கூட பண்ண மாட்டேன். அப்படி அவங்க அந்த ஸ்பீக்கர் கொடுக்கறதுல அவங்க நானு தெரிஞ்சு அவங்க கேள்வியை வந்து முத்துக்குமரன் மேல வச்சாங்கன்னா, இப்போ இன்ஃபேக்ட் கொஞ்சம் முன்னாடி பாப்பே இருந்தாரு. அவங்க ஸ்பேஸ்ல போயிருந்தேன் ஒரு தடவை. சௌந்தர்யா ஃபேன்ஸ்ன்றது கிளியரா தான் இருந்தது. அவங்க முத்துக்குமரனை பத்தி கொஞ்சம் கேம் இறக்கி இல்ல கொஞ்சம் ஒரு படி இறக்கி பேசும்பொழுது நான் அந்த ஸ்பேஸ்லயே சொல்லியிருப்பேன். இதுக்கு கவுண்டர் தான் கொடுக்கணும். இதுக்கு கவுண்டர் கொடுக்கணும்னா உதாரணத்துக்கு நீங்க இப்ப முத்துக்குமரன் முதல் 3 வாரம் தான், அதுக்கப்புறம் கேமே இல்லை, என்ன கழட்டினாருன்னு கேட்டா என் ஸ்டைல கேட்டாரா சௌந்தர்யாவை விட அதிகமா கழட்டி இருக்காரு என்னன்னு சொல்லலாம். ஆனா இந்த ஸ்பேஸ்ல சொன்னா அது ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கும். அதை நான் பண்ண மாட்டேன். இந்த வார்த்தைய ரொம்ப பதிவா தெளிவா சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு முத்துக்குமரனை எங்க பேசணுமோ அங்க பேசிக்க தெரியும். முத்துக்குமரன் இன்னொருத்தவங்களோட ஃபேண்டமோட கிரவுண்ட்ல போய் நான் பேசுறேன்னா ஏதோ முத்துக்குமரனை நான் ப்ரொமோட் பண்றேன், இல்ல கேம்பெயின் பண்றேன், இல்ல இன்ஃபுளுன்ஸ். ஒரு விஷயம் வேணா இருக்கலாம். நீங்கலாம் வந்து சோ ஐ மீன் முத்துக்குமரன் இஸ் சோ லக்கி டு ஹேவ் யூ ஆல் பீப்புள். நான் வந்து அவங்க கூட விளையாடவும் வாய்ப்பு கிடைத்த ஒரு கண்டஸ்டன்ட் கம் ஃபேன். எனக்கு எனக்கு என்ன உங்க எல்லாரும் விட ஒரு அடிஷனல் ப்ரிவிலேஜ்னா மேபி தான். நான் அதை கூட முழுசா அந்த கிரெடிட் எடுத்துக்க மாட்டேன். மேபி உங்களை விட எனக்கு ஒரு லேயர் அதிகமா இருக்கிறதுனா என்னுடைய கம்யூனிகேஷனோ அதாவது டுவர்ட்ஸ் ஒரு கேம் பிளேயர் மேல பேசுறது வந்து அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். டெக்னிக்கலி என்ன மேல வைக்கிற குற்றச்சாட்டும் அதுதான். அதாவது நீங்க பேசுறது வந்து ஒரு மாதிரி இந்த கேமை பாதிப்பு ஏற்படுறது. ஏன்னா நீங்க விளையாண்டு வந்திருக்கீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆக இந்த ஜிஞ்சிரி கபூசா நான் வந்து என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்னா அதுக்காக அந்த பிளேயர் எல்லாம் தூக்கி யாரும் கொண்டாடிடலாம் மாட்டாங்க. நான் பேசுற பிளேயர் அதுக்கான ஒர்த் இருக்கு, அதுக்கான குவாலிட்டி இருக்குன்னு நான் இப்போ ஐ திங்க் யாரு இன்னைக்கு காலையில பார்த்தேன் அந்த ரிவ்யூவர் பிளஸ் அந்த ஒரு எடிட்டிங்ல எனக்கு ஒரு வீடியோ அந்த முதல் வாரத்துல நான் ரிவ்யூ பண்ணிட்டு வரும்போது கணிச்சு பேசுற அந்த ஒரு வீடியோவை இப்ப இந்த டேல வரைக்கும் அதுக்கான அந்த சாயல் மாறாம இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ கட் பார்த்தேன். அதாங்க நம்ம தொழிலே. நம்ம பார்த்து கணிக்கிற அந்த ஒரு விஷயம் அதை நான் அப்ப பண்ணல. கேம் விளையாடுற டைம்ல இருந்து செகண்ட் சீசன்ல இருந்து பண்ணி உள்ளுக்குள்ளேயே போய் விளையாண்டு பார்க்கும்போது ரொம்ப உள்ளுக்குள்ள பார்த்துட்டேன் என்ன பண்ணிட்டாங்கன்னு. அப்படி இருக்கும் போது பாஷா பட டைலாக் மாதிரி தான் இருக்கும். ஆனா உண்மையிலேயே நான் அதை கூட இருந்து பார்த்தேன். நீங்க நம்பினாலும் சரி நம்பாலும் சரி, அவன் நாடி நரம்பு புத்தி பலம் எல்லாத்துலயும் கேம் ஊறி கிடக்கு. பைத்தியக்கார மாதிரி இருக்கான் அந்த கேமுக்காக அவன். எனக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இவன் கூட கேம் விளையாடுறது தான் எனக்கு பின்வரும் வாரங்கள்ல மிக கடுமையா இருக்கும் அப்படின்றது. ஏன்னா இவன் ஒண்ணு பண்ணான் தெரியுமா, சாச்சனாக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இவன் சாச்சனாவை கூடவே வச்சுக்க மாட்டான். அதே மாதிரி இவன் நான் பிராங்க் பண்ணும்போது கூடவே வச்சுக்க மாட்டான். இல்லைன்னா அவன் நான் எலிமினேட் ஆகிற அன்னைக்கு நான் வந்து சாப்பிடாம இருந்தேன், நான் மட்டும் கோச்சிட்டு போயிட்டேன். ஆனா நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன்னு வந்து நிப்பான். அந்த வீட்டுல முதல்ல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போற சாப்பாடு தான் நல்லா இருக்கும். அது வெளியில இருந்து வர்றது அது ஒண்ணுதான் நல்லா இருக்கும். நான் இருக்கனா இருக்க போறேனான்னு கிடையாது. அதான் நான் வேணான்னு சொல்லிட்டு நானே ஒரு ஷாக்ல ஏதோ கோவத்துல சொல்லிட்டோமோன்ற ஒரு ஃபீல்ல தான் இருந்தேன். அவன் வந்து அந்த பாசத்தை ஒண்ணு காட்டுவான் பாருங்க. அந்த பாசத்துல விழுந்துடக்கூடாது. ஏன்னா இவன் டஃபஸ்ட் கேமர். இவன் அடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஐக்கியூல இவனை எனக்கு இதை கேட்கறதுக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரியல. இதை சொன்னா அடுத்தவங்களுக்கு கோவம் வருது. நான் இவன் கேமோட ஐக்கியூ லெவலை மட்டும் தான் பாக்குறேன். அதனால தான் என்னால இவனுடைய ஐக்கியூ லெவலுக்கு இவன் ஆடுறதோடைய கேம் தன்மை எங்கேயோ உச்சத்துல இருக்கு. அந்த ஐக்கியூ லெவல் மிக்சர் தின்னுது, பொட்டலம் தின்னுது, அதை தின்னுது, இதை தின்னுது, நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. அதனால அவனுக்கு என்ன ஆச்சு, அவன் கிராஃப் எங்க குறைஞ்சது. நீங்க ரிவ்யூன்ற பேருக்கு வரும்பொழுது அவனுடைய ஃபிளாஸ் எல்லாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ற முடியலாம். நான் இப்ப ஃபேனு ஒரு ரிவ்யூரோட டிபேட் போறேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு அமைதியா இருக்கணும் அப்படின்னா முத்துக்குமரன் அமைதியா இருந்தா உங்க யூடியூபுக்கு வருமானம் பத்தாது அப்படின்னு டிபேட்னு போனா நான் அப்படிதான் பேசுவேன். அதே நான் ரிவ்யூர்னு பேசினா நான் வேற மாதிரி பேசுவேன். ஆனா முத்துக்குமரன் இஸ் ஆல்வேஸ் அ கண்டென்ட், நாட் ஒன்லி ஃபார் நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போட்டதுதான். உன்னை பிடிச்சவங்களுக்கு நீ கண்டென்ட்டா இருக்கிறத விட உனக்கு பிடிக்காதவங்களுக்கு நீ கண்டென்ட் ஆகும்.
நீ இருக்கிற ஜாகிரபிக்கு கிங்காவும் இருக்கிறதுனாலதான் முத்துக்குமரன்ன்றது இன்னைக்கு ஒரு ஒரு பிராண்டாவே மாறிடுச்சு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் இவன் வந்து என்கிட்டக்க பேசும்போது முத்துக்குமரன் சொன்ன ஒரு வார்த்தை, அண்ணா இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு நட்சத்திரமா மக்கள் கிட்ட ஒரு அடையாளமா இருக்காங்க. தீபக், ரஞ்சித், அருண், சத்யா, விஷால். ஆனா முத்துக்குமரன்னா யாருக்கு நான் தெரியும்னாங்க. அவன் சொன்ன வார்த்தைய கேளுங்க. நான் மறுபடியும் எப்ப இந்த வீட்டுக்குள்ள போவேன்னு எனக்கு தெரியாது. போனேன்னா முத்துக்குமரன்னா யாருன்றத நீ வெளில போய் பாடுறத கேமரா முன்னாடி வச்சு சொல்லிட்டு வரேன். நீ சொன்னியே என்கிட்ட ஒரு வார்த்தை, இன்னைக்கு வெளியில போய் அது அவனுக்கும் நேரம் தெரிஞ்சிருக்கும். வெளில பாதி பாதியா போன கூட்டங்களும் பண்ற விஷயங்களையும். ஆனா அது எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு நீயே போய் வெளில பாடுறான். ஏன்னா அவன் ஆசைப்பட்டான். ஒரு பேச்சாளர்லாம் ஜெயிக்க கூடியாதா? ஒரு பேச்சாளருக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காதா? இத்தனை பேரை மீறி எனக்கு ஜெயிக்கிறதுக்கான அந்த சான்ஸ் கிடைக்கும் நீங்க நம்புறீங்களா அப்படின்றதெல்லாம் ஆரம்பத்துல இருந்த முத்துக்குமரன். இன்னைக்கு இந்த பேச்சாளர் அந்த வீடு நடுங்குது இந்த பேச்சாளருக்கு. அதை ஒத்துக்கிறதுக்கு நிறைய பேருக்கு அந்த தன்மையில சும்மா ஸ்டைலிஷா ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ட்ராலா இல்ல மாக்கா இல்ல என்ன வேணா இருக்கலாம். மஞ்சரி வந்ததுக்கு அப்புறம் இவனோட கேமோட ஷார்ப்னஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா மத்தவங்களை ஹேண்டில் பண்ற மாதிரி மஞ்சரியை ஹேண்டில் பண்ண முடியாதுன்றதுனால மஞ்சரியை ஹேண்டில் பண்ற விதமே அவன் ரொம்ப 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 சாலிடா ஹேண்டில் பண்ணான். அதாவது எந்த ஒரு இவனோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் மஞ்சரி கிட்டக்க மட்டும் வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது. மத்தவங்க கிட்டக்கெல்லாம் அவன் அஃபென்சிவா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிடுறான். மஞ்சரி கிட்ட மட்டும் டிஃபென்சிவ் மெக்கானிசம் மட்டும் தான் ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றான். ஏன்னா இவன் இன்னும் மஞ்சரியை பாயிண்டடா அட்டாக் பண்ணல. அவ்வளவுதானே தவிர முத்துக்குமரனுடைய கேம், முத்துக்குமரனை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறது, முத்துக்குமரனை நான் பேசினா மத்தவங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, பேசுறாங்க அப்படின்றத பத்தின அக்கறையெல்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது. எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள், இவன் ஜெயிக்கணும். முந்தானத்துல ஹாட் ஸ்டார்ல என்கிட்ட யார் பேசுறாங்களோ அவங்க கிட்ட இதே தான் சொன்னேன். முத்துக்குமரன் ஜெயிக்கணும். முத்துக்குமரன் ஜெயிக்கணும்னா முத்துக்குமரனுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு எத்தனை பேர் இருக்கு? ஐ மீன் உள்ள இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன், என் ஆர்மி இருக்கு, நம்ம இருக்கோம் அப்படின்ற பெரிய நம்பிக்கையோட தான் பேசுறேனே தவிர நாமெல்லாம் பேசுறதுனால முத்துக்குமரன் ஜெயிக்க போறது கிடையாது. நிஜமா முத்துக்குமரன் ஆடுற கேமால தான் அவன் ஜெயிக்க போறான். ஆனா நம்மளுடைய எனர்ஜி அவனுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட்டா இருக்கும். நிறைய பேரோட பிளெஸிங்ஸ் அவனுடைய முயற்சியா இருக்கும். அந்த முயற்சி நிச்சயம் வெற்றியை கண்டிப்பா பெற்று தரும். நான் சரியான நேரத்துல எனக்கு முத்துக்குமரனுடைய ரிவ்யூன்றதுதான் கிடையாது. என்னுடைய ஒரு வீடியோ முத்துக்குமரனுடைய இந்த கேம் சார்ட் ஆஃப் பிளானை என்னுடைய வேலை டெக்னிக்கலா ரிவ்யூ மாதிரி இல்லாம என்னுடைய தனி காணொலியை கண்டிப்பா க்ளோசிங் டைம்ல முத்துக்குமரனோட கேமை பத்த ஒரு எக்ஸாக்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன். அவன் இந்த கேமை எப்படி அணுகுனா, ஏன் மற்றவங்க எல்லார்த்த விட ஆகச்சிறந்த பிளேயர் முத்துக்குமரன்றத நான் டெக்னிக்கலா ஜஸ்டிஃபை பண்றேன். அதை எல்லாரும் ஒத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா நான் ஜஸ்டிஃபை பண்ண நான் ட்ரை பண்றேன். சூப்பர். நன்றி ரவி சார். ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம். வேற லெவல்ல சொன்னீங்க ப்ரோ. அப்படியே புல் அரிக்குது ப்ரோ. வேற லெவல்ல இருந்துச்சு. ஸ்பீக்கர்ல உள்ளவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோ ப்ரோ சார் இருக்காங்க, கேள்வி இருக்கும் கண்டிப்பா எல்லாத்துக்கும். ஹேண்ட் ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோ ப்ரோ பேசுனதுக்கு அப்புறம் நீங்க ஒவ்வொருத்தவங்களா பேசலாம். ஓகேங்களா? ஜோ ப்ரோ பேசுங்க. ஜோப்ரோ நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க ஜோப்ரோ. இங்க ரவி சார் ஜோப்ரோ இருக்கிறதுனால பேர் குறிப்பிடாம நான் சொல்றேன். இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, இப்ப ஜோப்ரோ ஒரு பிரபலமான ஒரு யூடியூப்ல பேசுறாரு. அவருக்கு சரி தவறு ரெண்டுத்தையும் குறிப்பிட்டு பேசணும். அதுல எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவர் மேல எங்களுக்கு தவறு சொல்லும் போது நாங்களும் அதை அக்செப்ட் பண்றோம். முத்துக்குமரனே அக்செப்ட் பண்றாரு. அது ரொம்ப அது நேர்மையா இருக்கு. அவர் பேசுற விஷயத்துல நாங்க எல்லாருமே அதை அக்செப்ட் பண்றோம், அதை வரவேற்கிறோம். அவர் தவறு பண்றது தவறு, சரி பண்ற இடத்துல சரி. இது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. ஆனா தன்னை ஒரு நடுநிலைவாதின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு இந்தியாவிலேயே இல்லாத ஒரு ரிவ்யூவர் அவரோட ஒரு சேனல்ல அவரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடியதுல அந்த ஸ்பேஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு, காமன் ஸ்பேஸ்ல உட்காந்துக்கிட்டு முத்துக்குமரன் எந்த அளவுக்கு டிகிரேட் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு வீடியோவை அதை எடுத்து போடுறாரு. ஆனா அதுவே அவர் ஆதரிக்கிற நபர் ஒரு கெட்ட வார்த்தை பயன்படுத்துறாங்க, அது மியூட் போடுறாங்க. அதை பத்தி அந்த வீடியோ எடுத்து போடுங்கன்னா போடவே இல்லை. அப்போ நாங்க தொடர்ச்சியா பாக்குறோம். இது ஒரு நாள் நாங்க முடிவு பண்ணல, தொடர்ச்சியா இது நடந்துகிட்டே இருக்கும்போது அப்போ நீங்க யார் சார்பு நிலையில நீங்க பேசுறீங்கன்னு அப்படி பச்சையா தெரியுது. அந்த அளவுக்கு மூளை இல்லாம இங்க இருந்துகிட்டு இருக்காங்க இத்தனை பாத்துக்கிட்டு இருக்க பொதுமக்கள். அப்ப நீங்க யாருக்கு சார்பு நிலை எடுக்கிறீங்கன்னு நீங்க வாய் வார்த்தையா சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களோட செயல்கள் காமிக்குது. அப்ப நீங்க நடுநிலைவாதி கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்க பேசுற நான் சொல்லல, இங்க ஸ்பீக்கர் எத்தனை பேர் ஸ்பீக்கர் பேசுறாங்க, அவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க. நீங்க எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கீங்க, உங்களை நான் பெருசா ஒரு இதுல பார்வையில பாத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா உங்களோட ஸ்டாண்ட் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது அப்ப அவங்க எல்லாம் நாங்க எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கு. அப்ப நான் அவங்களை பத்தி எடுத்து நாங்க பேச வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இங்க ஜோ சொன்ன மாதிரி தான் அவருக்கு ரெண்டு பேருமே நண்பர்கள். எங்களுக்குமே சொல்றோம், சௌந்தர்யா மேல எந்த விதமான வெறுப்போ எந்த விதமான எதுவுமே கிடையாது. ஷீ இஸ் எ கண்டஸ்டன்ட். பட் எங்களுக்கு அவங்க கேம்ல உடன்பாடு இல்லையே தவிர்த்து அவங்க மேல பெருசா விமர்சனம் வைக்கிற அளவுக்கு கூட அவங்க கேம் கிடையாது.
அப்படியான ஒரு நபர் தான் சௌந்தர்யா. அவங்க நல்லா இருக்காங்கன்னா லைஃப்ல we are also happy. நாங்க எல்லாருமே ஒரு பொதுமக்கள் தான். இந்த இடத்துல நீங்க தேவையில்லாத இங்க எக்ஸ்ட்ரா வந்து ஒரு முயற்சி பண்ணி நீங்க ஒரு ஒரு வேலையை பாக்குறீங்கல்ல, ஒரு யூடியூபர் ஒரு பிரபலமான ஒரு இடத்துல பிரபலம்னு அவங்களா சொல்லிக்கிறாங்க, நான் அதுல உடன்படல. நீங்க ஸ்பேஸ்ல உட்காந்துக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு வந்து முன்னாடியே நடக்க போறது எல்லாத்தையும் ஸ்பாயிலர் பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் பாக்குறீங்கல்ல, அது உண்மையிலே நல்லா இல்ல. அது நீங்க எடுக்கிறது மக்களுக்கு வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. காரணம் என்னன்னா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா பாட்ஸ் வைக்கிறாங்க 10 ரூம்ல இது வச்சு சிஸ்டம் வச்சு ஓட் போடுறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அது உண்மையில ரொம்ப பிலோ த பெல்ட் இறங்கி பேசுற மாதிரி இருக்கு. அது ஆதாரம் இருந்தா ஆதாரத்தோட எடுத்து போட்டு பேசுங்க. அது வந்து முக்கியமா முற்றிலும் ஆரோக்கியமா இருக்கும். நான் இங்க பேர் சொல்லி சொல்லுவேன். ஆனா இங்க 2 பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கான மரியாதை நிமித்தமா நாங்க பேர் குறிப்பிடாம நான் சொல்றேன். அது மக்களுக்கே புரியும் நான் யாரை பத்தி சொல்றேன் அப்படின்னு. பேசுங்க ஜோ. ஹலோ, கேக்குதா மக்களே? பேசுங்க ஜோ. கேக்குது பேசுங்க. பேசுங்க. அப்பா கேட்டு எனக்கே மூச்சு வாங்குது கைஸ். பேசுங்க ப்ரோ. ஓகே, மக்களே நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எதுலேருந்து ஆரம்பிக்க? சரி, ஃபர்ஸ்ட் நான் ஒரு மேட்டர் ஆரம்பிக்கிறேன். இந்த டாப் 5ல நிறைய பேர் சொன்னீங்க, ஆனா என் தலைவன் விஷால் பிள்ளை சொல்ல, அதுல எனக்கு வருத்தம் அதிகம். அதை நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். ஹலோ, ஓகே ஜோ ஓகே, அவர் அடுத்த வாரம் வந்துருவாரு ஜோ. இல்ல புரியல. இல்ல நான் உங்களை மியூட் போட்டு திட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. மியூட் போட்டுட்டீங்களா? சரி ஓகே ப்ரோ. தலைவன் சொல்ல வந்துருவாங்க ப்ரோ. உங்களது ஃபர்ஸ்ட் வீக் அப்படிதான் சொன்னேன். ஓ அப்ப நீங்க அப்ப யாருக்கு புரியல, இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேர் இருக்கு, சொல்லிடுங்களேன். இந்த ப்ரோ தலைவி தர்சிகால் போன வாரம் சொன்னேன், அதையும் சேர்த்து தூக்கிட்டாங்க. ஜோ நீங்க பாத்தீங்களா ரவி சார் கேம் விஜய் சாதிபதி சாரே இப்ப பேசும்போது அவரோட பேட்டியில வந்து பாராட்டிருப்பாரு, ஏன் வந்து நீங்க நல்லா விளையாடுறாரு, நல்ல பிளேயர் அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டிருப்பாரு. சார் ரவி சார் அவரே விஜய் சேதுபதி சார் வாயிலே வந்திருக்கு. அவர் மட்டும் விளையாடு இருந்தா வின் பண்ணிருப்பாரு. அவர் கூட இருக்கவங்க எல்லாம் சேர்த்து விளையாடணும்னு குரூப் பிளேயரா ரஞ்சித் அவரோட கூட்டணி சேர்த்ததுதான் அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ, நான் பேசுறேன். இது அந்த முக்கியமா கண்டென்ட். ஓகே, ஸோ இந்த நீங்க சொல்றீங்களே அந்த எல்லாரும் குழு சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி முத்துக்குமரனை சொல்றாங்கன்ட்டு, நான் இன்னும் 2-3 விஷயங்கள் நான் இங்க ஹைலைட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு ஒரு நரேட்டிவை வெளி உலகம் எனக்கு சோர்சஸ்ல கிடைக்குது, இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், கண்ணால பார்க்கறதுல மட்டும் நம்புங்க. இந்த அவன் சொன்னா இவன் சொன்னா சேனல்ல எனக்கு ஆள் இருக்கு, சேனல் என்கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாம் செய்யும், அந்த மாதிரி உருட்டுற கும்பலெல்லாம் மதியவே மதிக்காதீங்க. சேனல் அப்படிலாம் யாருக்கிட்டையுமே சொல்லாது. நான் போடுற போஸ்ட் எல்லாமே இன்ட்யூஷன் தான். நான் மண்டேவே போட்டுருவேன், எனக்கு இப்படி நடக்கும், இப்படி தோணுது அப்படின்னு மண்டே போடுவேன். அது சாட்டர்டே நடந்தா சந்தோஷம், ஒரு 4-5 விஷயத்துல ஒன்று தப்பாகும், அது இட்ஸ் ஓகே, அது சும்மா ஒரு கெஸ் தான். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து உள்ள சோர்ஸ் வருது, இன்ட்யூஷன்லாம் தூக்கி தூர வச்சுட்டு நாம இப்படிதான் பார்த்தாகணும். 1. 2வது விஷயம், ஐயோ என்ன பேசினே மறந்துட்டேனே. ஹலோ, பேசுங்க ஜோ. இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சேனலுக்குள்ள வந்து சொல்றதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சோ நீங்க இந்த நரேட்டிவ் செட் பண்றதுல எனக்கு முத்துக்குமரன் ஆர்மி மேல ஒரு பெரிய வருத்தம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி சிவகுமார் அவர்கள் வெளியில வரும்போது முத்துக்குமரனை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எல்லா சோசியல் மீடியாலையும் பேசுற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணும் போது, உங்க முத்துக்குமரன் ஆர்மி எல்லாமே போய் சிவகுமாரோடைய தன் இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் எல்லாத்துலயும் என்ன நடந்துச்சுன்னே அவங்க காட்டின எடிட்டை நம்பி என்ன நடந்துச்சுன்னே தெரியாம எல்லாரும் திட்டினது எனக்கு வந்து சரியா படலை. அதை நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட சொல்லுங்க. அவர் உள்ளே முத்துக்குமார் வெட்டினா இருந்தாரு. அவரு அது பரப்பும் தப்பு இல்லை, ஏன்னா அவர் உள்ளே வெட்டினது ரொம்ப வெட்டினது. ஏன்னா முத்துக்குமார் தான் அவர் சப்போர்ட் பண்ணிட்டாரு. ஆனா அவர் வந்து ரொம்ப மசாச்சு எல்லாம் வெளுத்துட்டாரு முத்துக்குமார். அதான் இல்ல அந்த நரேட்டிவ் சொல்றேன். நீங்க உள்ள பண்ணதுக்கு பேசிட்டீங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது, அதுல நான் கேட்கவே மாட்டேன், அது உங்க விருத்தம். அதை பேசுறத கூட கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா இது நீங்க தப்பா செஞ்சிருக்கீங்க, இது தப்பு சார் நீங்க பண்ணதுன்னு சொல்றது வேற. அது வெளியே வந்து பண்ண பரவாயில்ல, உள்ளே அப்படி பண்ணாரு. ஏன்னா உள்ளே வந்து முத்துக்குமார் தான் அவருக்கு என்எஃப்இ பாஸ் வாங்கி தந்து, மத்தவங்க அவருக்கே தெரியாது. ஏன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு, அதுக்கு என்எஃப்இ பாஸ் அவருக்கு போச்சு. அது கூட தெரியாம அருணுக்கும் விஷாலுக்கும் போயிட்டு அவரு இது பண்றாருல. அதெல்லாமே ஓகே, அதெல்லாம் நீ கண்ணால பார்த்ததை பத்தி நான் உள்ளே வரல. நீங்க கண்ணால பார்த்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வச்சதுல நான் உள்ளே வரல. நான் என்ன சொல்றேன், ஒரு நரேட்டிவை செட் பண்ணி இப்படி தனியா நிக்க வச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு இந்த யூடியூப் வியூக்காக ஒவ்வொருத்தங்க பண்றது வந்து பேசிக்கலா முத்துக்குமார் ஆர்மியை ட்ரிகர் பண்ணி அவங்கள வார்த்தையை விட வச்சு அவங்கள கேவலப்படுத்துறதுக்கு தான். அத பண்ணதெல்லாம் யாருன்ற கரெக்டா செக் பண்ணி பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் பேசின ஆளுதான்.
கரெக்ட். ஜோ, இன்னொரு விஷயம் நாங்க குறிப்பிட விரும்புறோம். ஆக்சுவலா அவருடைய கெரியருக்கும் சரி, அவருடைய திறமைக்கும் நாங்க உண்மையிலே முத்துக்குமரன் ஆர்மி சார்பியா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு உண்மையிலே கோபம் இருந்தது எந்த இடம்னா, அது வெளியே வரும்போது எதா இருந்தாலும் வந்து பின்னாடி பேசாதீங்கன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாரு. அந்த இடத்துல தான். மத்தபடி ஒரு நரேட்டிவ் வந்து தவறான நரேட்டிவ் செட் பண்றதை நானும் சொல்ல ஜோ சொல்ல மாதிரி தான் சொல்ல விரும்புறேன். யாரும் நம்ப வேணாம். அவர் வெளியே வருமா அந்த கோபத்தை 1 நாள் 2 நாள் காமிக்கிறோமா, அதோட நம்ம நிறுத்திக்கலாம். அவரும் ஒரு திறமையான ஒரு நபர். சொன்னேன். நான் இப்ப நீங்க சொல்றது மட்டும் வச்சு அது ஒரு முடிவு வராது. நான் இன்டர்வியூலயும் சொல்லியிருப்பேன். முத்துக்குமரன் வருவாரு, நான் முத்துக்குமரனையும் கேட்பேன். கூட தீபக் வருவாரு, நான் தீபக்கையும் கேட்பேன். ஓகேவா? சோ அவங்க வந்து எல்லாமே ஒரே மாதிரி சொன்னா நம்ம அந்த நரேட்டிவ் எடுத்துப்போம். ஓகேவா? சோ நாம யாரு சொல்றதையும் வச்சு ஒரு நரேட்டிவ் வச்சு இங்க பேசிக்கலா நான் சொல்றேனே, பிக் பாஸ் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோன்றதை விட ஒரு வணிகமா மாத்திட்டாங்க. ஓகேவா? இப்ப பிஆர் அப்படின்னு இருக்குன்னா நீங்க பிஆர் இல்லாம உள்ள யாருமே போல. ஓகே, உள்ள போன எனக்கு முத்துக்குமரன் தம்பினா அதே அளவுக்கு ராணவ் தம்பி, சௌந்தர்யா என் ஃப்ரெண்டு, சத்யா எனக்கு ஃப்ரெண்டு, வர்ஷினி எனக்கு ஃப்ரெண்டு, சிவகுமார் எனக்கு தெரிஞ்சவரு. சோ இப்படின்னு பார்த்தா 6 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தான் வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஓகேவா? வீட்டுக்குள்ள இருந்தாங்க. பேசிக்கலா ரவீந்தர் பிரதர் 7 பேரு. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா 20 கண்டஸ்டன்ட்ல 7 பேரு நான் ஆக்சுவலா கேட்கலான்னு இது நான் இருக்கனா இல்லையான்னு நானே கேட்கலான்னு இருந்தேன். அதான் டப்புன்னு வந்துட்டேன் ப்ரோ, மறந்துட்டேன். உங்களுக்கு எனக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? உங்களுக்கு இந்த சீசன் வரைக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய எல்லா சீசனும். எனக்கு இந்த சீசன் வரைக்கும் என்னோட படத்துல நடிச்ச எவனாச்சும் ஒருத்தன் எல்லா சீசன்லயும் இருப்பான். ஆமா, இந்த சீசன்ல நான் எடுத்த படத்தோட ஹோஸ்டே இருக்காரு. ரைட். சோ இந்த மாதிரி நீங்களும் உள்ள இருக்கீங்க சார். ஆமா, நான் சொல்றேன் இந்த மாதிரி சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் இப்ப பேசிக்கலா இவங்கெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்றோம். இப்ப இந்த வெளியில விமர்சனம் பண்றவங்க இவங்கெல்லாம் பேசிக்கலா யாருன்னா, இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியில வர வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள இவங்க போனதுக்கு அப்புறம் இந்த ஸ்பேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றாங்களா, அவங்க எல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சு, அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ற செலிபிரிட்டி எல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சு, நான் சப்போர்ட் பண்ணி தரேன், நான் அதை பண்றேன் இதை பண்றேன், வெளிநாட்டுக்கு வந்தா நான் சொல்ற கடைக்கெல்லாம் வாங்க, உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறேன், இந்த மாதிரி வச்சு அதை வணிகமா ஆக்குறவங்க தான் இவங்க எல்லாம். நான் சப்போர்ட் பண்ணேன், நான் என்னாலதான் நீங்க வின் பண்ணீங்க அப்படின்னு இதை வச்சு வணிகம் பண்ற ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல தான் இந்த பேரெல்லாம் பயன்படுத்துறாங்க. நீங்க இங்க இந்த இவர் ரவீந்திர பிரதர் சொன்னாரு இந்த ஆலன் அப்படின்ட்டு, அந்த ஆலன் தம்பி எல்லாம் போன ஸ்பேஸ்லயே பொழந்து அவர் மன்னிப்பு கேட்டு போன மொமெண்ட் எல்லாம் இருக்கு. ஓகே, இந்த ஸ்பேஸ்ல போன வருஷம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஒரு பொண்ணு கிட்ட போய் தப்பா பிரதீப் குமார் இப்பதான் என் கூட இட்லி சாப்பிட்டாப்ல, இப்பதான் என் கூட தம் அடிச்சாப்ல, நான் தான் பிரதீப் குமார் எல்லாம் அப்படின்லாம் உளறி அங்க போயிட்டு விசித்ரா அம்மாவை காப்பாத்தினது பிரதீப் குமார் தான் அப்படின்னு எக்ஸ்ட்ரா பில்டப் எல்லாம் கொடுத்து அந்த பொண்ணை தேவையில்லாம வம்புக்கு இழுத்து விட்டு அந்த பொண்ணை ஒரு 10 பேர் திட்டி அதுக்கப்புறம் வந்து பொது மேடையில சாரியை கேட்டு அங்க காணாம போனவன் இப்பதான் திருப்பி வந்திருக்கேன். ஜோ, ஆக்சுவலா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க தான் ஆக்சுவலா உங்க வாயில இருந்து வர்றதா அது ப்ராப்ளமே ஆகுது. நான் தான் ரவி சார்ட்டே சொன்னேன். அந்த பேரை நான் இவ்வளவு நாள் பயன்படுத்தாம இருந்தேன், அவர் பேரை சொல்லிட்டாரு, அதனால நான் பயன்படுத்திட்டேன். நானும் இதுல வந்து ஆக்சுவலா பயன்படுத்த இப்ப பேசுறது வந்து நான் எல்லாருமே நேம் சொல்லி தான் சொல்லணும், ஏன்னா இது நம்ம ஸ்பேஸ்ன்றதுனால. பட் நான் பொதுவா சார் அது நாங்க சொல்லலாம் சார், ஆனா நீங்க ஒரு இதுல இருக்கீங்க சார், which means இஷ்யூக்காக நான் சொன்னேன். ஆனா ஜெனரலா நான் நேத்தா முந்தானேத்தோ ட்வீட்ல அடிச்சது வந்து நான் எனக்கு நல்லா தெரியும் தொட்டா பெருசாகும்னு. ஆனா நான் அடிச்சது என்னன்னா, ஆக்சுவலா சொன்னோம்னா எங்களுடைய ஓவரால் கான்வர்சேஷனே அந்த பர்டிகுலர் பர்சன் கேபிட்டலைஸ் பண்ணி அது கரெக்டா அந்த கேமை வந்து ஒரு பங்காளி டு நாட்டாமா டு பங்காளி கேம் விளையாடுவாங்கல்ல, அந்த கேம் அவர் ரொம்ப திறமையா விளையாண்டார். கேட்க வேண்டிய கேள்வியை பேசிட்டு இருக்கும் போது கேள்வியானா அதை விட்டு ஆள் போனதுக்கு அப்புறம் நான் அடுத்த தடவை வந்தேன்னா நான் யோ அவனை ஏன் பேச விட்டேனே எனக்கு ஒன்றும் புரியல. அவன் நல்லா ஃபுல்லா பேசி முடிச்சோன்னே நீ ஆக்சுவலா என்னன்னா இந்த சீன் எனக்கு விஜய் இருந்தாருன்னு நினைக்கிறேன். இந்த சீன் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் அவர் கொஞ்சம் ஓவரா பேசி என்கிட்ட அதே ஸ்பேஸ்ல மன்னிப்பு கேட்பார். ஆக்சுவலா டாமோட ஸ்பேஸ்ல நான் அப்பவே சுதாரிச்சிருக்கணும். எதுக்குடான்னு யோசிச்சேன். கரெக்டா அதுக்கான ஏத்த மாதிரி ஒரு பிளேயர் வந்தோடனே அந்த சீனை கரெக்டா கேபிட்டலைஸ் பண்ணிட்டு எனக்கு என்னன்னா இது தேவையில்லாத மேட்டர். இந்த தேவையில்லாத மேட்டரை நான் அவனா ஓபன் பண்ணி அவனா டிக்ளேர் பண்ணிட்டான். சரி, டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப பர்சனலா போறான். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா போகணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பொறுமையா தான் போனேன். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்குள்ள இருக்கிற ப்ரொடியூசர் வெளில வந்துட்டான். ஏன்னா அதுக்கப்புறம் கேம் ரிவ்யூ அதெல்லாம் கிடையாது. நீ ஒண்ணு சொல்ற பேர் லைஃபுக்கும் கரியருக்கும் ரொம்ப ரொம்ப அதாவது என்ன சொல்றது, ஏதாவது சாதிக்கிற பாயிண்ட்ல தம்பி நீ சினிமால நடிக்கிறன்றதே நீயே வெளியில சொன்னாதான் தெரியும்.
நான் எனக்கு நீ ஏதாவது வாழ்க்கையில முன்னேறதுக்கான வேலை இருந்தா அதை போய் பாரு. நீ எனக்கு அந்த அட்வைஸ் பண்ண வர்றதா இருந்தா ஒரு நிமிஷத்துக்கு 10 தடவை நான் அவன்கிட்ட யோசிக்கிறது என்னன்னா, ஒரு பிரைவேட்டான மேட்டர்னு நீயா சொல்ற ஒரு மேட்டரை நீயா பப்ளிக் ஃபோரம்ல வந்து உன் ஹீரோயிசம் டைலாக்க டெவலப் பண்றதுக்காக என்னைய கேப்டலைஸ் பண்ண நினைக்காத. ஏன்னா நான் ஒரு நேரம் வரைக்கும் தான் பேசாம இருப்பேன். அதுக்கப்புறம் நீ என்னமோ என்கிட்ட கேட்கறான், என்னமோ இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் பேசிதான் நான் என்ன யாருன்னு காமிச்சுக்கணும். எனக்கு எதுக்குடா அந்த ஸ்பேஸ்ல இந்த ஸ்பேஸ்ல ரவீந்திர பிரதர் இன்னொரு 5 நிமிஷம் கூட அவனுக்கு தராதீங்க. ஒர்த் இல்ல. அவன் பிரபலம் கிடையாது, அவன் ப்ராப்ளம். அதுவும் கரெக்ட் தான், அதுவும் கரெக்ட் தான். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன் சார். நீங்க பேசுன தவறே இல்ல சார். ஏன் நான் சொல்றேன் சார், நீங்க ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட், நீங்க உள்ள போயிருக்கீங்க, வெளியே வந்திருக்கீங்க, நீங்க ஒருத்தருக்கு சார்பு நிலை எடுத்து பேசுறீங்க, எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, நான் இவரை பத்தி பேசுறேன்னு சொல்லி முன்னாடி நீங்க அறிவிச்சிட்டீங்க. ரெண்டாவது நீங்க பேசக்கூடாதுன்னு உங்க குரல் வலையை நசுக்கும் போது அந்த ஒரு பொது தளத்துல வந்து நீங்க சொல்றீங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு பர்சனலா கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க. நீங்க அந்த ஸ்பேஸ காமன் ஸ்பேஸ், இது ஒரு பொதுத்தளமான ஸ்பேஸ் நம்பி போய் மேல ஏறி பேசுனீங்க. ஆனா அந்த அது வந்து பொதுத்தளமான ஸ்பேஸ் இல்ல, நாங்க சொல்லிக்கிட்டே இருந்தோம். அது நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க. நீங்க வந்து 100% எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க. அது நீங்க அங்க போய் பேசுனது நீங்க சொன்னாங்கல்ல, அது உங்களோட பர்சனல்னு சொன்னாங்கல்ல, அது பர்சனலா கிடையாது சார். நீங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ட், இந்த சீசனோட கண்டஸ்டன்ட், நீங்க உங்களை பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. உங்க குரவலை அந்த எனக்கு வந்து இப்படி சொல்றாங்களே, நீங்க சாரி டு இன்டரப்ட் பிரதர், நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா நான் அந்த பாயிண்ட தானே திருப்பியும் சொல்றேன். இங்க இருக்கிற எல்லாரையும் இப்போ ஜோ பிரதர் ஒரு ரிவ்யூவர், சனம் அந்த மாதிரி நிறைய பேர் ரிவ்யூவர்ஸ், சரிங்களா? இவங்க வந்து யார் ஒருத்தரையும் மேப் பண்ணி அவங்க ப்ரொமோட் பண்ணி பேசுறதா இருந்தா அது இட் மேக்ஸ் அ சீன். நீங்க எப்படிங்க ஒரு ரிவ்யூவரா இருந்துகிட்டு இந்த பர்டிகுலர் பர்சனை கேம்பெயின் பண்றீங்கன்னா உங்க ரிவ்யூவரிங் சிஸ்டமே வந்து நாங்க ஐ மீன் வி ஆர் நாட் ஹாப்பி அபவுட் யுவர் ரிவ்யூன்னு ஏதாவது சொல்றதுல லாஜிக் இருக்கு. நான் டிக்ளேர் ஸ்டேஜ்ல இருந்து எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிட்டு நான் கண்டஸ்டன்ட் தான், நான் ஒரு கண்டஸ்டன்டா இருந்தா என்னுடைய டியூரேஷன் ஆஃப் டைம்ல நான் வெளியில வந்து முத்துக்குமார் எனக்கு கேம்பெயின் பண்ணல. என்னுடைய டென்யூரிட்டி ஆஃப் டைம் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் வெறும் ஸ்பெக்டேட்டர் தான். நான் பேசுறேன் அப்படின்னா இங்க எங்க தெரியுமா தப்பு நடக்குது? மத்த எந்த கண்டஸ்டன்ஸும் சுரேஷ் தாத்தா மாதிரி, சுரேஷ் தாத்தா வெளில வந்துட்டு அந்த சீசன் அவர் வெளியில பேசவே இல்லை. வேற எந்த கண்டஸ்டன்ஸோ வெளியில வந்தா சும்மா ஃபேண்டம்க்கு ஹாய் ஹலோ அவ்வளவுதான். வெளியில வந்த அந்த ஒரு வேவ் அதுக்கே ரொம்ப டைம் எடுத்து வெளில வருவாங்க. நான் அடுத்த நாளே வந்துட்டேன். அதுக்கான காரணம் என்னன்னா என்னுடைய பீரியட் அங்க முடிஞ்சு போச்சு. நான் முந்தா நேத்து கூட பிரதர் இதே வார்த்தையை தான் சொன்னேன். நீங்க ஸ்கெட்ச் எனக்கு தான் போட்டிருக்கீங்கன்னு தெரியாம நான் உள்ள வந்து ஒரு வாரத்துல வெளில வந்து மாட்டிக்கிட்டேன். மக்களும் அன்புல வேற மாதிரி போட்டாங்க. இப்ப என்னால ரிவ்யூவும் பண்ண முடியல, என்னால உள்ள கேமும் விளையாட முடியல. ஆனா அதுக்காக முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் போற எந்த இடத்தையும் எந்த சட்ட விரோதமான விஷயத்திலையும் இட் வில் நாட் ஃபால். இட் இஸ் வெரி சிம்பிள். இங்க வந்து பப்ளிக்கை ஃபேஸ் பண்ணணும்னா பப்ளிக் கேள்வி கேட்பாங்க. நீங்க வந்து முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்றதை வந்து மற்றவங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க ஒரு கண்டஸ்டன்ட் அது இதுல நீங்க தேடுற காரணம் நான் பேசுறதுனால மட்டும்தான் முத்துக்குமரன் ஜெயிப்பானான்னு உதறி போட்டுட்டு நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல சொன்னா இல்ல நம்ம ஸ்பேஸ்ல சொல்றான்னு. முத்துக்குமரனை அதிகமா பேசலன்னு தேடினது நம்மளை விட அவனுங்க தான். அவன் பேசாம கேம் விளையாடுறான்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த கேமை விளையாடுறான்றது ஒத்துக்க மாட்டேன்னு ஒத்துக்காம சண்டை போட்டுட்டு இருந்தது அவங்க தான். அவனுக்கு இவங்களோட ஸ்கிரீன் ஸ்பேஸை தேடுறாங்க, அவன் மொத்தமா ஸ்டேஜ் ஸ்பேஸையே பெருசா எடுத்துட்டான்றதுதான் என்னோட கருத்து. அந்த கேமை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நான் பேசுறேன், நான் கண்டஸ்டண்டா இருக்கேன், இன்ஃப்ளூயன்சரா இருக்கேன், இல்ல எக்ஸ் ரிவ்யூவரா இருக்கேன், இதெல்லாம் காரணமா? நான் ஒருத்தரை சப்போர்ட் பண்றவனுக்கு பேசுறேன். நீங்க சப்போர்ட் பண்றதுக்காக இன்னொருத்தனை அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது விவாதம் வச்சாவது இட் மேக் சென்ஸ். நான் சப்போர்ட் பண்றவனை தூக்கி பேசினாலே நான் சப்போர்ட் பண்ற ஆளை தூக்கி தானே பேசுவேன், வேற என்ன பண்ணுவேன்? இது லாஜிக் இல்லாம யாரா இருக்கட்டும், இது வந்து நான் இவனைதான் சொல்லல, சண்டை போட்டவனதான் சொல்லல, யாருக்கு இதன் மேல உடன்படிக்கை இல்லாட்டியும் பரவாயில்ல. இட் டசன்ட் மேக் ஐ மீன் லைக் நீங்க நினைக்கிற பிளேயர் உங்களால ஜெயிச்சு மேல கூட்டிட்டு வந்து ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்க வைங்க. நாங்க நம்புற ஆளை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம், நம்புறோம், நாங்க ஓட்டு போடுறோம், நம்பிக்கையில கொண்டு போறோம், அவ்வளவுதான். இது 2 நம்பிக்கை சார்ந்த கேமே தவிர இந்த நம்பிக்கை மேல இருக்கிற நம்பிக்கை உடையாம நம்ம பிளேயர் நம்மளை காப்பாத்தி கூட்டு போறாரு, அது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் த பீப்புள் ஹூ ஆர் வாண்ட் டு வாட்ச் திஸ் கேம் ஃபார் வாட்சிங் முத்துக்குமரன்னா தட் இஸ் ஃபார் ஒன்லி ஃபார் 2 ரீசன். ஒருத்தன் கேம் புரிதலோட விளையாடுறான், அதுல அவனுக்கு ஃபிளாஸ் வருது, அந்த ஃபிளாஸை நம்ம ஒத்துக்கிறோம், பாக்குற இடத்துல அந்த ஃபிளாஸ்டா இது தப்பு பண்ணிருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா அட் த சேம் டைம் அவன் அடுத்தது கேம்குள்ள போயிடுறான். கேமே விளையாடாம என்ன நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட சொன்னேன், டெல்லியில இருந்து ஏர்போர்ட்ல இருந்து இங்க வரும்போது ஒரு என்னால அவர் பேர் சொல்ல முடியல, ஒரு ஃபேமிலி அண்ட் பொலிட்டிக்கல் ஃபேமிலி போட்டோ எடுக்கும்போது, எப்பயா 60 நாள் ஒருத்தா இருக்கா, நீ வெளியில வந்துட்ட, அன்னைக்கு என்னடானா ஹாஸ்பிட்டல்ல கேட்டாங்க,
என்னமோ நான் ஏதோ எனக்கு பிடிக்கலன்னு வெளில வந்த மாதிரி என் நேரம்னு உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்கேன். சரி, நமக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் ஆக்சுவலா நீங்க எல்லாரும் நம்மளாலும் உடம்பு எனக்கு குறைஞ்சு இருந்திருக்க கூடாதான்னு வருத்தப்பட்ட பல வருட காலங்களுக்கு அப்புறம் இப்பதான் இந்த கேம் ஷோல மிஸ் பண்ணிட்டோமே. நமக்கு இத்தனைக்கும் 3 சீசனா துரத்தி கூப்பிட்டதுல இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இப்படிப்பட்ட ஒரு கிரௌட்ல போயிருக்க கூடாது. பட் இப்படிப்பட்ட ஒரு கிரௌடுக்கு போயிருந்தப்போ முத்துக்குமரன் மாதிரியான ஒரு கேம் பிளே இருக்கும் போது அதை மிஸ் பண்ணியிருக்க கூடாதுன்ற வருத்தம் தான் எனக்கு ஜாஸ்தியா இருந்தது. ஓகே ப்ரோ. நன்றி சார். சார் ரமேஷ் கணபதி சார் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னாரு, அது காமிக்கல எங்களுக்கு. சார் எங்களுக்கு ரெக்வஸ்ட் நிறைய பேர் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆமா, தீனா ப்ரோ பேசுங்க. ஏன்னா அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு சார் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரமேஷ் கணபதி சார். அன்னைக்கே சொல்றேங்க. ஒருவேளை கண்டிப்பா சார், கண்டிப்பா அடுத்த ஸ்பேஸ்ல கண்டிப்பா வாய்ப்பு சார். பக் சார், ஸ்பேஸ் ஃபுல்லா பக் சார். எங்களுக்கே ரவி சார் வந்து அதை காமிக்கவே இல்லை. நாங்க வெளியே போய் திரும்ப வந்தோம். இப்ப வெளியே போனா ஷோவே ஸ்டார்ட் ஆக போகுது. சோ நம்ம அதனால மேபி ஷோ ஸ்டார்ட் ஆக போறதுனால சார் ரவி சார் ஒரு 2 நிமிஷம் சார். தீனா வந்தாரு, அவர் பேசணும்னு நினைக்கிறாரு, முடிச்சுட்டு போயிடலாம் சார். எனக்கு தீனா பாலாஜி கிட்ட எனக்கு தீனாக்கு அப்புறம் யாராச்சும் பேசுங்க சார். ஓகே, அப்படி இல்லைன்னா பாலாஜி கிட்ட. ஹாய் சார், ஆக்சுவலி 3 வீக்ஸ்க்கு அப்புறம் உங்க ஸ்பேஸ்ல உங்க கூட போய் பேசுறேன். ஓ தேங்க்யூ பிரதர். நம்ம பேசி 3 வீக்ஸ் ஆயிடுச்சா? இல்ல சார், ஆக்சுவலி இப்போ உங்ககிட்ட கேட்கணும். இப்போ அப்கமிங் சீசன் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் நோக்கி போயிட்டு இருக்குது. இப்போ டாப் 8ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டஸ்டான மஞ்சரி, தீபக், ஜாக் எல்லாத்தையும் எதிர்த்து தான் அடிச்சு ஆட வேண்டியதா இருக்கும். அவரோட வியூகம் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா அவரே ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாரு, இப்போ நான் ஒருத்தர் கூட க்ளோஸ் ஆயிட்டேன்னா அவர் என்னால் அடிச்சு ஆட முடியாது, நான் கப்பை கொடுத்துட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. சோ அதனாலதான் இந்த கேள்வி எனக்கு வந்துச்சுங்க சார். என்னுடைய கணிப்புப்படி முத்துக்குமரன் வந்து அதாவது அந்த டாப் 3 குள்ள போகணும்ன்றதுல முத்துக்குமரனோட சாய்ஸ் வந்து இந்நேரத்துக்கு. ரவி சார் சாரி சார், இன்டர் பண்ண. தீனா மியூட் பண்ணுங்களேன், ஏன்னா உங்க வாய்ஸ் ரொம்ப இறையுது, எங்களால கேட்க முடியல. ஓகே மியூட் பண்ணுங்க தீனா. நான் பேசுங்க ரவி சார். சாரி சார். நோ ப்ராப்ளம். சொல்லுங்க விஜய். ரவி சார் பேசிட்டு இருக்காரு, சொல்லுங்க விஜய். ரமேஷ் சார் லைவ்ல பாருங்க. புரியல ரவி சார், என்ன சொல்றீங்க விஜய்? புரியல. பேசுங்க சார். ரவி சார் நீங்க ரவி சார் பேசுங்க. ஓகே, முத்துக்குமரனோட கேம் பிளான் வந்து இப்போ அவனுக்கு வந்து ஒரு டாப் 3 குள்ள வர வியூகமா முத்துக்குமரன் வந்து தீபக் அண்ட் மஞ்சரியை மட்டும் சைட் லைன் எடுத்துட்டு மிச்சவங்க எல்லாரையும் அட்டாக்கிங் மோட்ல ஆடுற கேமை தான் விளையாட ட்ரை பண்ணுவாங்க. லைக் சௌந்தர்யா, ஜாக்லின், அதுக்கப்புறம் ஒருவேளை டு அன் எக்ஸ்டென்ட் ஒருவேளை சான்சஸ் இருந்ததுன்னா ரெஸ்ட் ஆஃப் த பிளேஸ். எனக்கு அந்த மற்ற பிளேயர்ஸ் மேல இருக்கிற நம்பிக்கையெல்லாம் பெருசா இல்லை. பட் வியூகமா பாத்தீங்கன்னா இந்த 5 பேருக்குள்ள இருக்கிற கேம் டைட்னஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போகும். அதுல பிரைமரி அட்டாக் வந்து சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் மேல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இவங்க இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் நடக்கும்னா, அந்த டிக்கெட் டு ஃபினாலேவா, அந்த டிக்கெட் டு ஃபினாலே கண்டிப்பா நாம எதிர்பார்க்காத ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பர்சன் வந்து அந்த டாப் 5 ஒரு ஒரு ஒன் ஆஃப் த எலமெண்டா போய் மிச்சம் 4 பிளேசஸ் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகும். அது அதோட சாய்ஸஸ் ஆஃப் கிளாரிட்டி வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நெருங்கும் போது நல்லா தெரிஞ்சிடும். டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஆரம்பிக்கும் போது எதிர்பார்க்காத விதமா ஒரு நம்ம நினைச்சிட்டு இருக்க நமக்கு நினைக்கிற பிளேயர்ல இருந்து சம்பந்தமே இல்லாத ஒரு பிளேயர் உள்ள நுழைஞ்சிருவான். அது வந்து 2 விதத்துல நடக்கும். ஒன்னு ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி சேனலே அந்த ப்ராடக்ட் உள்ள கொண்டு வந்துருவானுங்க. அப்படி இல்லைன்னா அந்த கேம் ஓட சுவாரஸ்யத்தை வச்சு, அதாவது அந்த டாஸ்கோட பாயிண்ட் டேபிள்ஸை வச்சு ஒருவேளை உள்ள வந்துடலாம்.